ஸ்ரீதர் ஹரிஹரனிடம், இவ்வளவு நேரம் நீ பேசின எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன். அது எல்லாமே உன்னோட நடிப்புன்னு நான் நினைச்சுக்கிறேன். சக்திவேலை நாம 2 பேரும் ஒன்று சேர்ந்து அழிச்சுட்டா அதுக்கப்புறம் நம்மளோட குடும்பத்துல எதிரின்னு யாருமே வரமாட்டாங்க. அப்படி வரணும்னு நினைச்சா கூட சக்திவேலுக்கு இன்னைக்கு நடக்க போற கொடுமையை பார்த்துட்டு அவங்க கனவுல கூட நமக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்க கூடாது. அதனால எந்திரிச்சு வா முதல்ல என்று ஸ்ரீதர் மறுபடியும் ஹரிஹரனை கூப்பிட்டார். ஸ்ரீதர் சொன்ன எதையும் காதில் வாங்காத ஹரிஹரன் சக்திவேலை பார்த்தார். சக்திவேல், உன் முன்னால நிக்க கூட எனக்கு தகுதி இல்லை. நீ என்னை மன்னிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை நீ என்னை மன்னிச்சா கூட அதுவும் எனக்கு கொடுக்கிற தண்டனை தான். ஏன்னா நான் அந்த அளவுக்கு மோசமான செயல்களை செஞ்சிருக்கேன். அதை நினைக்கும் போது எனக்கே என் மேல வெறுப்பும் கோபமும் வருது. அதை விட பெரிய குற்ற உணர்வு என்னன்னா, என் பொண்ணுக்கு நான் செஞ்ச துரோகம்தான். இந்த உலகத்துல எந்த ஒரு தகப்பனும் தான் பொண்ணுக்கு செய்யக்கூடாத செயலை நான் செஞ்சேன். எல்லா பிரச்சனையில இருந்தும் அவளை பாதுகாக்க வேண்டிய நானே அவளுக்கு எல்லா பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுத்தேன். பிரச்சனையில இருந்து காப்பாற்ற வேண்டிய நானே அவளுக்கு பிரச்சனை பண்ணா பாவம் அவ என்ன பண்ணுவா? நீ அவளை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவ என் பேரனை வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, எங்கெல்லாம் ஓடி அலைஞ்சிருப்பா. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு வெக்கமா இருக்கு. நான் மனுஷன்தானான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. பண்ண வேண்டிய எல்லா தப்பையும் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பண்றதுக்கு எதுவும் இல்லை. ஆனாலும் எனக்கு இப்பதான் புத்தி வந்திருக்கு. அதனாலதான் உன் முன்னால இப்படி மண்டி போட்டு நிக்கிறேன். நீ என்னை மன்னிக்க வேண்டாம் என்று சொன்னார். பின்பு ஹரிஹரன் வரும்பொழுதே தன்னுடன் கொண்டு வந்திருந்த அவரது கத்தியை எடுத்து அவரது வயிற்றில் அவரை குத்திக் கொண்டார். ஹரிஹரனின் அந்த செயலை எதிர்பார்க்காத வில்லியம்ஸ் ஃபேமிலியும் சக்திவேலும் அப்படியே அதிர்ந்து நின்றார்கள். ஹரிஹரன் வயிற்றில் அந்த கத்தி நன்கு இறங்கி இருக்க அவரது வயிற்றில் இருந்து ரத்தம் ஓடிக்கொண்டிருந்தது. அதையெல்லாம் பார்த்த சக்திவேல் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றார். ஆனால் அவரது கண்களிலும் ஒரு வகையான வலி இருந்தது. அதை கவனித்த ஹரிஹரன், சக்திவேல், நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம். இதுக்கும் உனக்கும் எந்த சம்மதமும் இல்லை. இது என்னோட முழு சம்மதத்தோடு எடுக்கப்பட்ட முடிவு. நீயும் சரி, ஈஸ்வரியும் சரி, என்னை மன்னிக்காட்டாலும் பரவாயில்ல. ஆனா நான் திருந்திட்டேன். நிச்சயமா என் பொண்ணுக்கு நான் துரோகம் நினைக்க மாட்டேன். அதனால தயவு செஞ்சு நான் தர ஒண்ணு மட்டும் என் பேரை சரவணன் கிட்ட கொடுத்துருங்க. எனக்கு தெரியும் சரவணன் என் மேல ரொம்ப கோபத்துல இருக்கான். அவன் என்ன தாத்தான்னு ஒரு நாள் கூட வாய் திறந்து கூப்பிட போறது இல்லை. அந்த பாக்கியமே எனக்கு கிடையாது. ஆனா என் பேரனுக்கு ஒரு தாத்தாவா நான் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கு. அத சக்திவேல், நீயும் சரி என் பேரனும் சரி ஏத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உயிர் போற தருவாயில இந்த கடமை உங்ககிட்ட அதை ஒரு ரிக்வஸ்டா கேட்கிறேன். தயவு செஞ்சு அதை மட்டும் நீங்க ஏத்துக்கணும். நான் இங்க வரதுக்கு முன்னாடி என்னோட லாயரை பார்த்தேன். என்னோட பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் நான் சரவணனோட பேருக்கு மாற்றிட்டேன். இனிமே அந்த எல்லா சொத்துக்கும் அவன் தான் வாரிசு. கண்டிப்பா அவன் இதை வாங்கித்தான் ஆகணும். சரவணன் இந்த சொத்தை வாங்குறது மூலமா அவனுக்கு நிறைய பவர் கிடைக்கும். இங்க உள்ள யாராலையும் சரவணன் மேல சட்டுன்னு கையை வச்சிட முடியாது. அந்த காரணத்துக்காக தான் நான் இந்த செயலை செஞ்சேன். இது மூலமாவது நான் செஞ்ச பாவத்துக்கு கொஞ்சம் பிராயச்சித்தை தேடிக்கிறேன். கடைசி வரைக்கும் எனக்கு இருக்க போற பெரிய வலி என்னோட பேர வாயால என்ன தாத்தான்னு கூப்பிடுறத கேட்காதுதான். அது மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்று சொன்னவர் தனது கையில் வைத்திருந்த கத்தியை கொண்டு மறுபடியும் அவரை குத்திக் கொண்டார். அப்பொழுது திடீரென்று ஹரிஹரன் கையில் இருந்த கத்தியை வேறொரு கை வந்து தடுக்க அவர் கையில் வைத்திருந்த கத்தி அப்படியே பறந்து தூரத்தில் சென்று விழுந்தது. ஹரிஹரன் கையில் இருந்த கத்தி தூரத்தில் சென்று விழுந்ததை பார்த்ததும் வில்லியம்ஸ் ஃபேமிலியில் உள்ள அனைவரும் அதிர்ச்சியுடன் இங்க என்ன நடக்குது என்று பார்த்தார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அங்கு அவ்வளவு நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாக நடப்பவர்களை மட்டும் பார்த்து கொண்டிருந்த சக்திவேலும் ஒரு அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க அங்கு வாசலில் சரவணன் நின்று கொண்டிருந்தான். அவன் அருகில் ஈஸ்வரியும் இருந்தார். அந்த அறைக்குள் வந்த ஈஸ்வரி தரையில் முட்டி போட்டு ஹரிஹரன் கத்தியுடனும் இரத்தக்கரையுடனும் இருப்பதை பார்த்தார். பின்பு அப்பா என்று அலறிக்கொண்டே ஓடிச் சென்று அவரை கட்டிக்கொண்டார். பல வருடங்களுக்கு பின்பு தனது மகள் தன்னை அப்பா என்று அழைத்தது அவருக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது. ஹரிஹரன் சட்டென்று தனது மகள் ஈஸ்வரியின் கையை பிடித்துக் கொண்டார். ஈஸ்வரி, நீ வந்துட்டியாமா? ஒரு வழியா இந்த கிழவனை பார்க்க வந்துட்டியாமா? நான் உன்னை பார்க்கறது ஒன்னும் கனவில்லையே.
என்று தனது கண்களில் கண்ணீருடன் கேட்டார். ஈஸ்வரி மிகவும் இரக்க குணம் உள்ளவர் என்பது அங்கிருக்கும் அனைவருக்கும் தெரியும். அதனால் அங்கிருந்த யாருக்கும் அது ஆச்சரியத்தை கொடுக்கவில்லை. ஈஸ்வரி தனது தந்தையின் கையை பிடித்துக் கொண்டார். பின்பு, அப்பா, என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க? எதுக்குப்பா இப்படி அவசரப்பட்டீங்க என்று கேட்டார். உடனே ஹரிஹரன், இல்லம்மா, நான் அவசரப்படல. நான் சரியான முடிவை தான் எடுத்திருக்கேன். எனக்கு இந்த தண்டனை தேவைதாம்மா. உனக்கு தெரியுமா, நீ உங்க அம்மாவோட வயித்துல இருக்கும்போது உங்க அம்மா உன்னை நினைச்சு நிறைய கனவு கண்டா. அப்படி வளர்க்கணும், எப்படி வளர்க்கணும்னு தினம் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா. உங்க அம்மா உன்னை பெத்தெடுக்கிறப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனுக்கு போயிட்டான். அப்போ டாக்டர் 2 உயிரில் 1 உயிரை தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாரு. உங்க அம்மா துளி யோசிக்காம எனக்கு என் குழந்தையோட உயிர் தான் முக்கியம்னு சொல்லி உன்னை பெத்தெடுக்கிறதுக்கு சம்மதிச்சான். நீ பிறந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா சாவோட விளிம்புல இருந்தா. அவ கடைசி என் கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னது இதான், எது நடந்தாலும் சரி நம்ம பொண்ணை கைவிட்டுறாதீங்க, கடைசி வரை நம்ம பொண்ணை நல்லபடியா வளர்த்துக்குங்கன்னு சொன்னான். ஆனா நான் உங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்தல. அதுக்கான தண்டனை தான் இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன் என்று சொன்னார். இல்லப்பா, அப்படி ஏதோ சொல்லாதீங்க என்று ஈஸ்வரி ஏதோ சொல்ல வந்தார். உடனே அங்கிருந்த ஸ்ரீதர், சபாஷ், குடும்பமே சேர்ந்து டிராமா பண்றீங்களா? எனக்கு இது ஒரு வகையில சந்தோஷம்தான். இப்ப நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கீங்க. உங்க யாரையும் நான் தேடி அலையணும்னு அவசியம் இல்லை. சொத்தெல்லாம் உன் பேரன் பேர்லயா எழுதுற. இன்னைக்கு இங்க எல்லாருமே சாம்பலாவ போறீங்க என்று சொல்லி சிரித்தார். ஸ்ரீதர் அப்படி சொன்னதும் அங்கு நின்று கொண்டிருந்த சரவணன் தனது தாய்க்கு முன்னால் நின்று கொண்டான். என்னோட அம்மா மேல உன்னோட ஒரு விரல் பட முடியும்னு நினைக்கிறியா? உன்னால முடிஞ்சா எங்க அம்மா மேல கைய வை பார்க்கலாம் என்று சொன்னான். உடனே ஸ்ரீதர் சிரித்துக் கொண்டு, அப்படியா? எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க என்று சொன்னவர் தனது 2 கைகளையும் தட்ட அப்பொழுது ஒரு கும்பல் அங்கே வந்தது. அவர்கள் அனைவரும் ஃபேமிலியைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் அனைவரையும் பார்த்ததும் சக்திவேல் அதிர்ச்சியுடன் நின்றார். எதிரிக்கு எதிரி நண்பன், இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நல்ல வார்த்தை. உன்னோட குடும்பமே உனக்கு இப்ப எதிரியாக போறத பார்க்க போற சக்திவேல் என்று சிரித்துக் கொண்டே ஸ்ரீதர் வேலன் குடும்பத்தை சேர்ந்த ஆட்களை கூப்பிட்டார். என் கூட இப்ப வில்லியம்ஸ் குடும்பம் இல்லாம இருக்கலாம், ஆனா வீனஸ் வில்லாவில் எங்களுக்கு ஆதரவு தரதுக்காக உன்னோட வேலன் குடும்பத்தை சேர்ந்தவங்களே இப்ப என் பக்கம் நிக்கிறாங்க. உன்னால இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது. நீ உன் குடும்பத்தை சேர்ந்தவங்களே எதிர்த்து சண்டை போட்டு சாகடிக்க போறியா? எப்படி பார்த்தாலும் எடப்பு உனக்கு தான் சக்திவேல். இதுக்கு மேல உன்னால என் முன்னாடி இவ்வளவு தைரியமெல்லாம் நிக்க முடியாது என்று தெனாவெட்டாக சொன்னார் ஸ்ரீதர். ஸ்ரீதர் சொல்லக்கூடிய அனைத்தும் உண்மைதான். நிஜமாகவே சக்திவேலின் குடும்பத்தை சேர்ந்த 100கணக்கான ஆண்கள் இப்பொழுது இங்கே வந்திருந்தார்கள். அவர்கள் அனைவரும் இப்பொழுது ஸ்ரீதருக்கு ஆதரவாகத்தான் இருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் சக்திவேலுக்கு அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை. சக்திவேல் எதற்கும் அஞ்சாத நபர். ஆனால் இப்பொழுதோ தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த நபர்களே இப்படி எதிராளியின் பக்கம் நிற்பதை பார்த்து அதிர்ந்தார். ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த சிட்டாடலையும் ஆண்டது இந்த வேலன் குடும்பம். இந்த வேலன் குடும்பத்தில் 100க்கும் குறைவான சில குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே இருந்தார்கள். ஆனால் அந்த வேலன் குடும்பம் ஒரு சக்தி வாய்ந்த பிசினஸ் சாம்ராஜ்யத்தை எழுப்ப நினைத்தது. அதனால் அந்த குடும்பத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அனைவருமே வேலன் குடும்பத்தை சேர்ந்தவர்களாகவே கருதப்பட்டார்கள். வேலன் குடும்பம் இப்படி மிக மிக சக்தி வாய்ந்த குடும்பமாக மாறி இந்த உலகம் முழுவதும் வேரூன்றியுள்ள பல நிறுவனங்களில் தங்களுடைய ஆதிக்கங்களை செலுத்தி உலகின் நம்பர் 1 வணிக சாம்ராஜ்யமாக உருவாக வேண்டும் என்று கனவு கண்டார்கள். அதற்காக வேலன் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருவருமே கடினமாக உழைத்தார்கள். ஆனால் அந்த கனவுகளை எல்லாம் ஒரு நொடியில் சிதைத்தவர்தான் இந்த சிவசக்திவேல். அதனால் இந்த சிவசக்திவேலின் மீது வேலன் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு வெறுப்பும் கோபமும் பழிவாங்கும் எண்ணமும் இருந்தது.
தன் மீது எவ்வளவு கோபம் இருந்தாலும் தன்னுடைய குடும்ப நண்பர்கள் இப்படி தனக்கு எதிராக வில்லியம்ஸ் குடும்பத்தோடு சேர்ந்து நிற்பார்கள் என்று சிவசக்திவேல் நினைத்து கூட பார்க்கவில்லை. அதனால் அவர்களை பார்த்து அதிர்ச்சியானவரைப் போல, நீங்க எல்லாரும் இவன் கூட என்ன பண்றீங்க? உங்களை பாதுகாத்த வேலன் குடும்பத்துக்கே நீங்க துரோகம் பண்ணிட்டீங்களா என்று கோபமாக கேட்டார் சக்திவேல். ஸ்ரீதர் சத்தமாக சிரித்துவிட்டு, நீ இதை எதிர்பார்க்கவே இல்லதானே சக்திவேல்? எப்படி என்னோட ட்விஸ்ட் கரண்ட் ஷாக் கிடைச்ச மாதிரி இருந்துச்சா? இந்த வில்லியம்ஸ் குடும்பத்தை எதிர்த்து போராடுறது நேரா போய் டிரான்ஸ்பார்மர்லயே கை வைக்கிறதுக்கு சமம். புத்தி இருக்கிறவன் எவனும் அப்படி ஒரு விஷயத்தை செய்யவே மாட்டான் என்று சொல்லிக்கொண்டே, நீ இன்னும் எதையும் நம்ப மாட்டேன்னு மட்டும் என்கிட்ட போய் சொல்லாது. உன் முகத்துல ஈயே ஆடலையே, அதை பார்த்தாலே தெரியுது உன்னோட மனசுக்குள்ள நீ இப்போ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு என்று ஸ்ரீதர் சிவசக்திவேலை பார்த்து சொன்னார். தன்னுடைய குடும்பத்திற்கு இவர்கள் அனைவரும் விசுவாசமானவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்துதான் இவர்களை வேலன் குடும்பத்தில் ஒரு நபராக சேர்த்துக் கொண்டார்கள். ஆனால் இவர்கள் இப்படி எலும்பு துண்டை பார்த்து வாழையாட்டும் நாயை போல ஸ்ரீதருக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள். பணம் பத்தும் செய்யும் என்பது போல பணத்தை பார்த்ததும் இவ்வளவு நாளாக தங்களை உயர்த்திவிட்ட வேலன் குடும்பத்திற்கு எதிராகவே இப்பொழுது வில்லியம்ஸ் குடும்பத்தோடு சேர்ந்து விட்டார்கள் இந்த நபர்கள் என்று நினைத்து கோபப்பட்டார் சக்திவேல். நீ போனதுக்கு அப்புறமா இந்த நாய்கள் எல்லாம் நான் அப்பவே விலைக்கு வாங்கிட்டேன். நாய்கள் யார் பணம் கொடுத்தாலும் வாழை ஆட்டிக்கிட்டு அவங்க பின்னாடியே போகும். நான் சொல்ற பேச்சை கேட்டு என் கீழே வேலை பார்த்தா அவங்க நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அதனால நான் என்ன சொன்னாலும் என் காலுக்கு கீழே வேலை செய்யற ஒரு அடிமையை போலதான் இவங்க எனக்கு இருக்கிறாங்க என்று ஸ்ரீதர் இப்பொழுது வேலன் குடும்பத்தின் ஆட்களை பற்றி நாயை விட கேவலமாக பேசிக் கொண்டிருந்தார். சக்திவேல் இப்படி அதிர்ச்சி அடைந்த நற்பதை பார்த்த ஸ்ரீதரோ இப்பொழுது சண்டையில் தான் வெற்றி பெற்று விடுவதைப் போல நம்பிக்கையில் சிரித்துக் கொண்டிருந்தார். நிஜமாகவே வேலன் குடும்பத்தை சேர்ந்தவர்களை இந்த இடத்தில் ஸ்ரீதரின் பக்கத்தில் பார்த்ததும் சக்திவேலின் முகமே மாறிவிட்டது. அவருடைய முகம் வெளியிட்டு போயிருந்தது. அவர்களில் பெரும்பாலானவர்கள் சக்திவேலுக்கு மிகவும் பரிச்சயமானவர்கள்தான். அதனால் அவர்களின் முகத்தை சக்திவேல் அன்பாக பார்ப்பது போல் கவனித்தார். ஆனால் அவர்கள் யாருடைய முகத்திலேயுமே சக்திவேலை பற்றிய எந்த ஒரு பாசமும் இருப்பதைப் போல தெரியவில்லை. அவர்கள் அவ்வளவு ஆணவத்துடன் காணப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அனைவரும் இப்பொழுது வில்லியம்ஸ் குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். வில்லியம்ஸ் குடும்பத்தில் இருந்து பணம் வாங்கியதால் அவர்களுக்கு கீழ் ஒரு அடிமையைப் போல வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வேலன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். தன்னுடைய குடும்ப நபர்களை பார்த்து அதிர்ந்து போயிருந்த சிவசக்திவேல் என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே தவித்து போய் நின்றிருந்தார். அந்த நேரத்தில் ஸ்ரீதர் இந்த வாய்ப்பை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தான். அவன் தனது முதுகுக்கு பின்னே பதுக்கி வைத்திருந்த ஒரு கத்தியை வெளியே எடுத்தார். பின்னர் வேகமாக சக்திவேலுக்கு முன்பாக வந்து ஸ்ரீதர் சிவசக்திவேலை குறிவைத்து நேரடியாக அவருடைய மார்பில் ஓங்கி குத்த போனார். ஸ்ரீதருடைய தாக்குதல் மிகவும் வேகமாகவும் துல்லியமாகவும் இருந்தது. அவன் எப்பொழுதுமே இரக்கமற்றவனாகத்தான் தன்னை காட்டிக்கொள்வான். உண்மையிலேயே சிவசக்திவேல் தற்காப்பு கலைகள் பலவற்றையும் கற்றவர் என்பது ஸ்ரீதருக்கு தெரியும். அதனால்தான் இப்படி சக்திவேல் அதிர்ச்சியாக நிற்கும் நேரத்தை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார் ஸ்ரீதர். சக்திவேலுக்கு எவ்வளவு பெரிய தற்காப்பு கலைகள் தெரிந்திருந்தாலும் அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் ஸ்ரீதருக்கு இப்போது இல்லை. ஏனென்றால் வேலன் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவருக்குமே தற்காப்பு கலைகள் தெரியும். அதனால் சக்திவேலுக்கு ஈடு கொடுக்கும் அளவிற்கு திறமையானவர்கள் தன்னிடமும் இருக்கிறார்கள். சக்திவேலால் தன்னை எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்தார் ஸ்ரீதர். வாய்ப்பை சரியாக பயன்படுத்த நினைத்து சக்திவேலை வேகமாக கத்தியால் குத்தியதும் சதக் என்று ஒரு சத்தம் கேட்டது. ஸ்ரீதரின் கத்தி குத்து உண்மையாகவே மார்பை கிழித்தது போல சத்தம்தான் கேட்டது. ஆனால் கத்தியால் குத்தப்பட்டது சிவசக்திவேல் அல்ல. சிவசக்திவேலுக்கு பதிலாக அந்த கத்தி குத்தை தன் மார்பிலை வாங்கிக் கொண்டான் குகன். ஸ்ரீதர் இப்பொழுது தனக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த அந்த 30 வயது மதிக்கத்தக்க குகனை அதிர்ச்சியாக கொலை வெறியுடன் பார்த்தான். ஸ்ரீதரால் எதையுமே நம்ப முடியவில்லை. அவன் இப்பொழுது நாய் என்று மட்டம் தட்டி பேசிய அந்த கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த ஒருவன்தான் இந்த குகன். உண்மையை சொல்ல போனால் இவன் வேலன் குடும்பத்தை சேர்ந்தவன்தான். ஆனாலும் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக வேலன் குடும்பத்திலிருந்து பிரிந்து வந்த
இந்த வில்லியம்ஸ் குடும்பத்தோடு சேர்ந்திருந்தான் இந்த குகன். வேலன் குடும்பத்திலிருந்து வருபவர்கள் யாராக இருந்தாலும் தன்னுடைய பெயரை மட்டும் மாற்றிக்கொண்டால் போதும், அவர்கள் உடனே வில்லியம்ஸ் குடும்பத்தில் அனுமதிக்கப்படுவார்கள். அவர்கள் அடிமையாக நினைத்து நடத்தப்பட்டாலும் அவர்களுக்கு அளவிற்கு அதிகமான அளவிற்கு பணம் கொடுக்கப்பட்டது. அவர்களை தங்களுடைய காலுக்கு கீழ் ஒரு நாயை போல கட்டி போட்டு தேவைப்படும் நேரத்தில் கன கச்சிதமாக அவர்களை ஒரு கேடயமாக பயன்படுத்த வேண்டும் என்றுதான் ஸ்ரீதர் இவ்வளவு நாளும் நினைத்து கொண்டிருந்தார். அதனால்தான் பேச்சுக்கு பேச்சு அந்த நாய்கள் என்றும் அடிமை நாய்களை விலைக்கு வாங்கியிருக்கேன் என்றும் வேலன் குடும்பத்தை சேர்ந்த தன் பக்கம் இருப்பவர்களை ஸ்ரீதர் நாய்கள் என்று மட்டம் தட்டி பேசிக் கொண்டிருந்தான். ஸ்ரீதர் இவ்வளவு நேரமாக நாய் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த குகன்தான் இப்பொழுது சிவசக்திவேலின் உயிரை காப்பாற்றுவதற்காக அவருக்கு முன்பாக பாய்ந்து ஸ்ரீதரிடமிருந்து கத்தி குத்து வாங்கியவன். ஸ்ரீதரால் ஒரு நிமிடம் எதையுமே நம்ப முடியவில்லை. இதுதான் சரியான நேரம், இப்பொழுது நேரம் பார்த்து சரியாக சக்திவேலின் மார்பிலேயே குத்திவிட்டால் இத்தோடு சக்திவேலின் கதை முடிந்தது என்று நினைத்துதான் வேகமாக ஸ்ரீதர் சக்திவேலை குத்த போனார். இந்த குகன் மட்டும் இப்பொழுது இடையில் வந்திருக்காமல் இருந்தால் ஒருவேளை சக்திவேல் இந்த இடத்திலேயே செத்து போயிருப்பார். ஆனால் ஸ்ரீதரின் திட்டத்தை முறியடித்து விட்டான் குகன். அவனை பார்த்து அதிர்ச்சியான ஸ்ரீதரோ கோபமாக, என்ன தைரியண்டா உனக்கு? என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவனுக்கு விசுவாசமா இருக்கியா என்று கோபமாக கேட்டார் ஸ்ரீதர். அதற்கு குகனும், நான் யாரு சோறு போட்டாலும் வாழாட்டுண்டா, ஆனோ அதோட விசுவாசத்தை ஒட்டுமொத்தமா அதோட எஜமானனுக்கு மட்டும்தான் காமிக்கும். என்னோட விசுவாசமும் அதே மாதிரிதான் என்னுடைய எஜமான் சக்திவேலுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது என்று அந்த வலியிலும் சிரித்தபடியே சொன்னான் குகன். குகன் இப்படி பேசுவதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் ஸ்ரீதர். அதைவிட அதிகமாக இப்பொழுது அதிர்ச்சி அடைந்த நபர் சக்திவேல்தான். தன்னுடைய குடும்பமே தனக்கு எதிராக நிற்கிறார்களே என்று நினைத்து ஒரு நிமிடம் வருத்தப்பட்டார் சிவசக்திவேல். ஆனால் அவர்கள் தன்னை எப்பொழுதும் கைவிட மாட்டார்கள், என்றைக்கும் தன் பக்கம்தான் இருப்பார்கள் என்று இந்த குகன் ஒருவனுடைய செயலிலேயே சக்திவேலுக்கு மிக தெளிவாக தெரிந்துவிட்டது. குகனை யார் என்று சக்திவேலுக்கு அவ்வளவு தெளிவாக தெரியாது. இருந்தாலும் குகன் இப்படி தனக்காக தன் உயிரை தியாகம் செய்வதை பார்த்து மிகவும் பெருமைப்பட்டார் சக்திவேல். அந்த நேரத்தில் வேலன் குடும்பத்தில் இருந்து வில்லியம்ஸ் குடும்பத்தின் பக்கம் நின்று கொண்டிருந்த அனைவரின் பார்வையும் இப்பொழுது சக்திவேலின் மீது பதிந்தது. அந்த நேரத்தில் அவர்கள் எவ்வளவு திறமையானவர்கள் என்பதை ஸ்ரீதருக்கு காட்ட நினைப்பது போல பார்த்தார்கள் அவர்கள். இப்பொழுது இங்கு நிற்பவர்கள் அனைவரும் வேலன் குடும்பத்தை சேர்ந்த சில நபர்கள் மட்டுமே. ஒட்டுமொத்த வேலன் குடும்பமும் இத்தனை நாட்களாக ஜோஷ் டவுனில் தலைமறைவாகத்தான் இருக்கிறது. இவ்வளவு நேரமும் ஸ்ரீதரின் பின்னால் நின்று கொண்டிருந்த அவர்களோ இப்பொழுது ஒவ்வொருவராக நகர்ந்து சக்திவேலுக்கு பின்னால் போய் நின்று கொண்டு, எங்களோட தலைவர் திரும்பி வந்துட்டாரு, இங்க வேலன் குடும்பம் இப்ப தலைநிமிர போகுது, நீ எங்க குடும்பத்துக்கு செஞ்ச ஒட்டுமொத்த துரோகத்துக்கான பதில உனக்கு நாங்க திரும்பி தரப்போறோம் என்று ஒன்றாக கோரஸாக சத்தம் போட்டு சொன்னார்கள். அவர்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக ஒரே வார்த்தையை ஒரே குரலில் சொல்வதை கேட்டதும் இவர்கள் பல நாட்களாக இந்த திட்டத்தை போட்டுக்கொண்டு இந்த நாளுக்காக தான் காத்து கொண்டிருந்தார்கள் என்பதை ஸ்ரீதர் நன்றாக உணர்ந்து கொண்டார். ஸ்ரீதர் தன்னுடைய கடைசி ஆயுதமாக பயன்படுத்திய அந்த வேலன் குடும்பம் தனக்கு எதிராக திரும்பியதை நினைத்து ஸ்ரீதர் மிகவும் கோபப்பட்டான். இதற்கு மேலும் ஸ்ரீதரால் என்ன செய்வது என்று யோசிக்க முடியவில்லை. இந்த வேலன் குடும்பத்தை கண்டு அஞ்சியது வில்லியம்ஸ் குடும்பம் மட்டுமல்ல, உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள பல எண்ணற்ற குடும்பங்கள் இந்த வேலன் குடும்பத்தை பார்த்து பயந்தனர். ஆனால் இவ்வளவு நாளும் சரவணனின் அப்பா சிவசக்திவேல் அவர்களோடு இல்லாத காரணத்தாலும் இன்னும் பல பிரச்சனைகளினாலும் அந்த வேலன் குடும்பம் இவ்வளவு நாட்களாக பல இடங்களில் தலைமறைவாகவும் தங்களுடைய பலத்தை காட்டிக்கொள்ளாமலும் இருந்தார்கள். இதை பார்த்த பலரும் வேலன் குடும்பத்தின் பலம் ஒட்டுமொத்தமாக தீர்ந்து போனது என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த கதையுமே வேறு. சிவசக்திவேல் திரும்பவும் அந்த இடத்திற்கு வந்ததும் இவ்வளவு நாளும் அடக்கி வாசித்து வில்லியம்ஸ் குடும்பத்தோடு சேர்ந்த வேலன் குடும்பத்தின் ஆட்கள் அனைவருமே இப்பொழுது சக்திவேலுக்கு ஆதரவாக செயல்பட தொடங்கிவிட்டார்கள். இதற்கு அர்த்தம் என்னவென்றால் வில்லியம்ஸ் குடும்பம் இன்றையோடு அழியப் போகிறது என்பது மட்டும்தான். இந்த ஒட்டுமொத்த திட்டத்தையும் தீட்டியது குகன்தான் என்பதையும் ஸ்ரீதர் புரிந்து கொண்டார். இப்பொழுது ஸ்ரீதரின் ஒட்டுமொத்த கொலைவெறி கோபமும்
குகனின் மீது திரும்பியது. ஏற்கனவே அவருடைய கத்தி குகனை குத்தி இருக்க திரும்பவும் கோபமாக, இனி இதுக்கு மேல நீ உயிரோட இருக்க மாட்டடா. உன்னோட கதைய நான் இன்னைக்கே முடிக்கிறேன். கூட இருந்தே குழி பறிக்கிறியா என்று கோபமாக சொல்லிவிட்டு, சாவுடா என்று ஸ்ரீதர் சத்தம் போட்டபடி தன்னுடைய கத்தியால் திரும்பவும் குகனை குத்த போனார் ஸ்ரீதர். இருந்தாலும் அந்த கத்தி அவனை துளைக்காமல் மாறாக கத்தி உடையும் சத்தம் கேட்டது. கத்தியை உடைத்தவர் வேறு யாரும் அல்ல, சிவசக்திவேல்தான். ஸ்ரீதரின் எதிர்வினையும் வேகமாக இருந்தது. வேகமாக ஒரு அடி பின்வாங்கி, இன்னைக்கு என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஒட்டுமொத்த வில்லியம்ஸ் குடும்பமும் அதுக்கு ஆதரவு தரக்கூடிய குடும்பங்களும் இந்த இடத்துக்கு வரப்போகுது. சக்திவேல், உனக்கு முடிவு கட்டிட்டு தான் நாங்க எல்லாருமே அடுத்த வேலையை பார்க்க போறோம். எங்க எல்லா குடும்பங்களையும் அழிச்சிட்டு உன்னோட வேலன் குடும்பம் மட்டுமே இந்த உலகத்துல நம்பர் 1 இருக்கும் நினைக்கிறியா? அது எப்பவுமே நடக்காது என்று கோபமாக கத்திக் கொண்டிருந்தார் ஸ்ரீதர். சிவசக்திவேல் இப்பொழுது குகனின் முன்பாக வந்து கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு, ஓ அப்படியா, ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஸ்ரீதர், உனக்கு இன்னும் நிறைய குடும்பங்கள் சப்போர்ட் பண்றதுக்காக வராங்களா? அவங்க யாருன்னு கொஞ்சம் சொல்றியா? அப்படின்னா என்னோட ஆட்கள் கிட்ட சொல்லி அவங்கள இங்க வரவிடாம தடுக்க என்னால ஏதாச்சும் பண்ண முடியும் என்று சிரித்துக் கொண்டே கேட்டார் சிவசக்திவேல். அவருடைய சிரிப்பில் ஏதோ ஒரு உண்மை மறைந்திருப்பதை போல இருந்தது. ஆனால் ஸ்ரீதர் அதை கவனிக்கவில்லை. என்ன சொன்ன? நீ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா இந்த வில்லியம்ஸ் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கிற வேற குடும்பங்கள் எல்லாம் உன்னால் அழிக்க முடியுமா? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? உன்னால் அப்படி பண்ணவே முடியாது. எனக்கு எந்தெந்த குடும்பம் சப்போர்ட் பண்ண விரும்புறாங்கன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா? அதை பார்த்து நீ பயப்படுறியா சக்திவேல் என்று ஸ்ரீதர் கேட்டார். பின்பு, எனக்கு பின்னால இருக்கக்கூடிய குடும்பங்கள் யார் யாருன்னு தெரிஞ்சா நீ பயத்திலேயே நடுங்கிடுவ சக்திவேல் என்று ஸ்ரீதர் மிகவும் தைரியமாக தெனாவெட்டாக பேசிக் கொண்டிருந்தார். அதை கேட்ட சக்திவேலும், உண்மையை சொல்லணும்னா அது எனக்கு ஏற்கனவே தெரியும் என்று மிக மிக அலட்சியமாக சிரித்துக் கொண்டே சொன்னார் சக்திவேல். சக்திவேலின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஸ்ரீதரின் முகத்தில் இருந்த சிரிப்பு அப்படியே காணாமல் போனது. உனக்கு என்ன பைத்தியமா சக்திவேல்? நீ உன்னை ரொம்ப பெரிய ஹீரோவா காட்டிக்க நினைக்கிறியா என்று கேட்டார் ஸ்ரீதர். அதற்கு சக்திவேலோ சிரித்துக் கொண்டே, நான் எதுக்காக என்ன ஹீரோவா காட்டிக்க நினைக்கிறோம் ஸ்ரீதர்? இந்த கதையோட ஹீரோவே நான் தான் என்று சொல்லிவிட்டு சத்தமாக சிரித்தார். அதை கேட்டு கோபமான ஸ்ரீதரோ, உனக்கு எல்லாமே தெரிஞ்சது மாதிரி நடிக்கிறத நிறுத்து சக்தி. உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா நீ இன்னைக்கு இவ்வளவு தைரியமா இங்க வந்திருக்கவே மாட்ட என்று கோபமாக சக்திவேலை பார்த்து சொன்னார் ஸ்ரீதர். என்னதான் கோபத்தில் ஸ்ரீதர் சக்திவேலிடம் கத்திக் கொண்டிருந்தாலும் அவரால் எதையுமே நம்ப முடியவில்லை. தனக்கு ஆதரவு தருவதற்காக வந்திருக்கும் குடும்பத்திற்கு எதிராக வேறு யாராலும் செயல்பட முடியாது என்பதில் உறுதியாக இருந்தார் ஸ்ரீதர். சிவசக்திவேல் கூட அந்த குடும்பத்தை எதிர்க்க முடியாது என்றுதான் நினைத்தார் ஸ்ரீதர். ஸ்ரீதர் இப்படி பேசி முடித்ததும் வில்லியம்ஸ் குடும்பத்தின் வீட்டு வாசலில் ஒரு நபர், சார், வில்லியம்ஸ் குடும்பத்தோட தலைவர் இங்க வந்துட்டார் என்று சொன்னான். அதை கேட்டதும், கேட்டியா, ஒட்டுமொத்த வில்லியம்ஸ் குடும்பத்தோட தலைவரே இங்க வந்துட்டாரு. இதோட அர்த்தம் உனக்கு என்னன்னு புரியுதா? புயல் இப்ப சிட்டாடல்ல புயல் அடிக்க போகுது என்று சக்திவேலை பயமுறுத்துவதைப் போல பேசினார் ஸ்ரீதர். ஸ்ரீதரின் பேச்சு சக்திவேலை எந்த விதத்திலும் அசைக்கவில்லை. ஆனால் இதை கேட்ட வேலன் குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் லேசாக அதிர்ச்சி அடைந்தார்கள். உண்மையிலேயே இந்த தலைவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்பதை வேறு யாரை விடவும் வேலன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். வேலன் குடும்பம் சிட்டாட்டலை விட்டு வெளியேறிய போதும் வில்லியம்ஸ் குடும்பத்தால் அந்த 4 பெரிய குடும்பங்களில் ஒன்றாக தகுதி பெற முடியவில்லை. ஆனால் இந்த தலைவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையால் வில்லியம்ஸ் குடும்பம் அந்த 4 பெரிய குடும்பங்களில் ஒன்றாக மாற முடிந்தது. அந்த அளவிற்கு அவருடைய செல்வாக்கு இந்த சிட்டாடலில் மிக பெரியதாக இருந்தது. தலைவர் வந்திருக்காரு என்று அவன் சொன்னதும் ஸ்ரீதர் அந்த நபரை பார்த்து, எத்தனை பேரை கூப்பிட்டு வந்திருக்காரு என்று ஸ்ரீதர் கேட்டார். அதற்கு அந்த நபரோ ஸ்ரீதரை பார்த்து, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க என்று சொன்னார் அந்த நபர். தலைவர் தனக்கு தெரிந்தவரை மிக பலமான ஆட்கள் அனைவரையும் இங்கே அழைத்து வருகிறார் என்று நினைத்தார் ஸ்ரீதர். அது கேட்டு சிவசக்திவேலும் சரவணனை திரும்பி பார்த்து, நம்ம கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க என்று கேட்டார். அதற்கு 4 என்று சரவணனின் பதில் வந்தது. அந்த நேரத்தில் சரவணன் பேசி முடித்த உடனேயே நிலநடுக்கம் வந்ததைப் போல அந்த வீடு முற்றிலும் அதிரத் தொடங்கியது. திடீரென படபடவென சத்தம் கேட்க ஹெலிகாப்டர் வந்து கொண்டிருப்பதை அனைவரும் உணர்ந்தார்கள். இந்த நேரத்தில் வெளியில் இருந்து மற்றவர் விரைந்து வந்து, ஸ்ரீதர் சார் என்று திணறிக் கொண்டிருக்க, ஸ்ரீதரோ, என்ன தலைவர் தான் ஹெலிகாப்டர்ல வந்திருக்காரு என்று சிரித்துக்கொண்டே கேட்டான். அதற்குள் அந்த நபரோ, இல்ல ஸ்ரீதர் சார், ஹெலிகாப்டர் தான் வந்திருக்காங்க, ஆனா வந்தது தலைவர் இல்ல என்று சொன்னதும் அதை பார்த்து கோபமான ஸ்ரீதரோ, என்னடா உளறிட்டு இருக்க, சொல்ல வந்ததை தெளிவா சொல்லு என்று கத்தினார். சார், ஹெலிகாப்டர்ல வந்தது வேலன் குடும்பத்தை சேர்ந்தவங்க சார் என்று அந்த மனிதன் வியர்வையை துடித்துக் கொண்டு திணறினான். ஒட்டுமொத்த வேலன் குடும்பமும் இப்ப இங்க திறந்து வந்துட்டு இருக்காங்க ஸ்ரீதர் சார். கோஸ்ட் டவுன்ல இவ்வளவு நாளா தலைமறைவா இருந்தவங்க இப்ப ஒட்டுமொத்தமா சிட்டாடலுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க சார் என்று சொன்னபடி இன்னும் பதட்டமாக, அவங்க ஏற்கனவே நம்ம வீட்டை ஒட்டுமொத்தமா சுத்து போட்டாங்க. அவங்களோட சப்போர்ட் எல்லாமே இப்போ சக்திவேலுக்கு தான் இருக்கு என்று அவன் வார்த்தைகளை தடுமாறியபடி திக்கி திணறி சொல்ல வந்ததை ஒரு வழியாக சொல்லி முடித்தான். ஜோஸ்டோன் மாகாணத்தில் மறைந்திருந்த வேலன் குடும்பம் சிட்டாடெல்லிற்கு வந்துவிட்டது. இந்த வார்த்தை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இன்று வில்லியம்ஸ் குடும்பத்திற்குள் அணுகுண்டை வீசுவது போல இருந்தது. அவன் இருந்த வீடு இப்பொழுது நடுங்குவதைப் போல தோன்றியது ஸ்ரீதருக்கு. இவ்வளவு நாட்களாக தலைமறைவாக ஒளிந்து கொண்டிருந்த வேலன் குடும்பம் இப்பொழுது வெளிப்படையாக வெளிவர துணிந்திருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் இந்த சிவசக்திவேல்தான். இதையெல்லாம் தெரிந்த ஸ்ரீதரால் எதையுமே நம்ப முடியவில்லை. இதற்கு மேலும் அவனால் தன்னுடைய இதயத்தில் கோபத்தை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அவனுக்கு இப்பொழுது பயம் கலந்த கோபம்தான் அதிகமாக இருந்தது. ஒட்டுமொத்த வேலன் குடும்பத்தை சேர்ந்த ஆட்களை பார்த்து ஸ்ரீதர் மிகவும் பயந்தார். அதற்கு காரணம், வில்லியம்ஸ் குடும்பத்திற்கும் வேலன் குடும்பத்திற்கும் இடையே பலத்தில் மிகப்பெரிய இடைவெளி இருந்தது. வேலன் குடும்பத்தை பார்த்து வில்லியம் குடும்பம் பயந்தால் மட்டுமே தொடர்ச்சியாக அவர்களுக்கு தேவையில்லாமல் பல பிரச்சனைகளை செய்து அவர்களை ஒரு முட்டுச்சந்தில் அடைத்ததைப் போல இவ்வளவு நாட்களும் ஒடுக்கி வைத்திருந்தார்கள் வில்லியம்ஸ் குடும்பம். வேலன் குடும்பம் அதிகாரத்தோடு இருந்தால் இந்த வில்லியம்ஸ் குடும்பத்தால் இவ்வளவு கெத்தாக வெளியில் இருந்திருக்க முடியாது. ஆனால் இப்பொழுது வேலன் குடும்பம் மீண்டும் வெளிவந்தது. இதை பார்க்க ஸ்ரீதருக்கோ வில்லியம்ஸ் குடும்பத்தின் அழிவு அவருடைய கண்களுக்கு முன்பாகவே தெரிந்தது. ஸ்ரீதரின் கண்களில் பயம் மிக மிக தெளிவாக தெரிந்தது. அதை பார்த்து சக்திவேலும் சிரித்துக் கொண்டே, என்ன ஸ்ரீதர், புயல் வருதுன்னு சொன்ன? நீ கூட அப்பப்போ உண்மையை தான் சொல்ற. புயல் தான் வருது, ஆனா வேலன் குடும்பத்தோட புயல் என்ன, ரெடியா என்று தலையை ஆட்டியபடி சிரித்துக் கொண்டே நக்கலாக ஸ்ரீதரை பார்த்து கேட்டார் சிவசக்திவேல். இந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக ஸ்ரீதர் தயங்காமல் நேராக வெளியே சென்றான். வில்லியம்ஸ் குடும்பத்தின் அந்த தலைமையகத்திற்கு வெளியே வேலன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமித்திருந்தார்கள். இதை பார்த்து கோபமான ஸ்ரீதரோ ஹரிஹரனை பார்த்து, ஹரிஹரன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்க இங்க வராங்க, அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணியா என்று கோபமாக ஹரிஹரனை திட்டுவிட்டு, ஒரு வேலையை நீ உருப்படியா செய்யறதில்ல. இந்த வேலன் குடும்பம் எப்படி நம்மளோட இடத்துக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்து சேர்ந்திருக்க முடியும் என்று கோபமாக ஸ்ரீதர் கத்திக் கொண்டிருந்தார். ஆனால் மறுபுறமோ ஹரிஹரன் நிதானமாக ஸ்ரீதரை பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய முகத்தில் எந்த ஒரு அதிர்ச்சியோ பதட்டமோ எதுவுமே தெரியவில்லை. ஒருவேளை தான் இத்தனை வருடங்களாக செய்த தவறை சரி செய்வதற்கான ஒரே ஒரு வாய்ப்பு இதுதான் என்பதை போல ஹரிஹரன் புரிந்து கொண்டார். வில்லியம்ஸ் குடும்பத்தின் அந்த தலைமையகத்திற்கு வெளியே நிற்பவர்களை பார்த்த பிறகு ஸ்ரீதருக்கு கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தன. இது என்ன மாதிரியான சூழ்நிலை என்பதை அவரால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இருந்த போதிலும் வில்லியம்ஸ் குடும்பத்திற்கு இது தவிர்க்க முடியாத ஒரு பேரழிவாகத்தான் இருக்கப் போகிறது என்று நினைத்தான் ஸ்ரீதர். ஏதேதோ செய்து இந்த பிரச்சனையை தடுப்பதற்காக ஸ்ரீதர் அனைத்து முயற்சியையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய முயற்சிகள் அனைத்துமே அடுத்தடுத்து தோல்வியிலேயே முடிந்து கொண்டிருக்கிறது. இவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், நேரடியா வில்லியம்ஸ் குடும்பத்தோட வீட்டுக்கே வந்துட்டாங்களா? என்னால இதை நம்பவே முடியல. இவங்க எல்லாரையும் நானே கொண்டு போடணும்.
என்று கடுமையாக ஸ்ரீதர் தன்னுடைய மனதிற்குள் நினைத்து கொண்டான். அவன் ரகசியமாக பயந்தாலும் அவர்களுக்கு முன்னால் இதை பேசுவதற்கான தைரியம் இப்பொழுது ஸ்ரீதரிடமில்லை. அதே நேரத்தில் அங்கு வந்த ஹெலிகாப்டரில் இருந்து கோட் போட்ட 2 நபர்கள் கீழே இறங்கினார்கள். அவர்கள் கீழே இறங்கியதும் தங்களுடைய கோட் பட்டன்களை போட்டுவிட்டு நேராக நிமிர்ந்தபடி, மேடம், நீங்க இப்ப கீழே வரலாம் என்று சொன்னார்கள். ஸ்ரீதரால் எதையுமே நம்ப முடியவில்லை. மேடமா, ஏதோ பொண்ணு வந்திருக்காளா? யாரா இருக்கும் என்று அதிர்ச்சியாக யார் அந்த பெண் என்று பார்ப்பதற்காக தன்னுடைய கண்களை ஹெலிகாப்டரின் கதவுக்கு அருகிலே பதித்தான். அவனால் இப்பொழுது எதையுமே நம்ப முடியவில்லை. முதலில் அந்த ஹெலிகாப்டரில் இருந்து ஒரு சின்ன ஊன்றுகோல் தான் கீழே தரையில் ஊன்றியது. அதற்கு பின்பு வயதான ஒரு பெண்ணின் கால் மெதுவாக கீழே தரையில் பதிந்தது. அது மிக வயதான ஒரு பாட்டிதான். அதுதான் சரவணனின் பாட்டி, சிவசக்திவேலின் அம்மா கௌதமிதான் அது. ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கிய அவர் நேராக வில்லியம்ஸ் குடும்பத்தின் வாயில் வரை தன்னுடைய கையில் வைத்திருந்த தடியை வைத்து தரையில் ஊன்றியபடி நடந்து வந்தார். அவருடைய நடையில் அவ்வளவாக எந்த ஒரு தடுமாற்றமோ வயதின் தளர்வோ தெரியவில்லை. சிவசக்திவேலால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் எதையுமே நம்ப முடியவில்லை. அவருடைய கண்கள் இப்பொழுது ஆச்சரியத்தில் விரிந்திருந்தன. அவருடைய அம்மா இன்றைக்கு தனக்காக இந்த இடத்திற்கு வருவார்கள் என்று அவர் நம்பவே இல்லை. கௌதமி பாட்டியை பார்த்த சிவசக்திவேலோ அம்மா என்று கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தார். மேடம், ஜாக்கிரதையா இருங்க என்று இந்த நேரத்தில் சரவணனின் பாட்டி பக்கத்தில் இருந்த ஒருவர் அவசரமாக கூறினார். ஏன், என்னால நடக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா என்று அந்த பாட்டி கேட்க, அந்த நபரோ வேகமாக, இல்ல மேடம், நான் அப்படி என்னைக்குமே நினைச்சதில்லை என்று சிரித்துக்கொண்டே சொன்னான். அதன் பிறகு கௌதமி பாட்டி மிகவும் மகிழ்ச்சியான முகத்துடன் சிவசக்திவேலை பார்த்தார்கள். வேலன் குடும்பம் மிக புகழ் பெற்றதாக இருந்தது. அவர்கள் உச்சத்தை அடைய இருந்த நேரத்தில் சிவசக்திவேல் எடுத்த ஒரு முடிவால் அவர்களுடைய குடும்பம் முதலிடத்திற்கு வர முடியாமல் சிறந்த வாய்ப்பை இழந்தார்கள். அது மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் இப்பொழுது அவர்கள் மிக மிக சக்தி வாய்ந்த குடும்பமாக இருந்திருப்பார்கள். இதை நினைத்து பலமுறை அந்த கௌதமி பாட்டி தன்னுடைய மகன் சக்திவேல் மீது கோபமாக இருந்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது அவருக்கு தன்னுடைய மகன் மீது எந்த ஒரு கோபமும் இல்லை என்பது அவர்கள் இங்கு வந்திருப்பதை பார்த்ததுமே சிவசக்திவேலுக்கு மிக தெளிவாக தெரிந்தது. ரத்தம் தண்ணீரை விட கெட்டியானது என ஒரு பழமொழி இருந்தது. என்னதான் இருந்தாலும் இவர்கள் தாய் மகன், இவர்களுக்கு இடையே உள்ள உறவு இல்லை என்று ஆகிவிடுமா? அதனால்தான் தனது மகன் மீது இருந்த பாசத்தில் கௌதமி பாட்டியே இப்பொழுது நேரடியாக இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். சிவசக்திவேலை பார்த்து கௌதமி பாட்டியின் முகம் சிரித்தாலும் தன் கையில் இருந்த தடியால் லேசாக அவரை தள்ளிவிட்டபடி, தள்ளிப்போ, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? நான் என்னோட பேரனை தான் பார்க்க வந்த என்று சொன்னபடி சிவசக்திவேலை கடந்து சென்றார் கௌதமி பாட்டி. சிவசக்திவேல் வெட்கமாக சிரித்தார். அம்மாவின் குணம் அவருக்கு நன்றாகவே தெரியும். அதனால் அவர் மனம் தளராமல் சிரித்தபடியே, சரவணா, இதுதான் உன்னோட பாட்டி, என்னோட அம்மா என்று சந்தோஷமாக சொன்னார். இந்த நேரத்தில் சரவணன் வேறு என்ன சொல்ல முடியும்? அதனால் சரவணன் தலையசைத்தபடி தன்னுடைய பாட்டியிடம், பாட்டி, இந்த பக்கமா வாங்க என்றான். கௌதமி பாட்டி சரவணனை பார்த்தபோது அவருடைய பார்வை மிக மிக மென்மையாக மாறியது. பிறகு தன்னுடைய கைகளை நீட்டி சரவணனின் கைகளை பற்றி கொண்டார் அந்த கௌதமி பாட்டி. சரவணா, ஜோஷ் டவுன்ல நம்மளோட வேலன் குடும்பம் உன்கிட்ட ரொம்பவே மோசமா நடந்துகிட்டதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா செல்லம். நாங்க அப்படி செய்ய விரும்பல. நான் உன்னை எப்பவுமே என் பக்கத்திலேயே வச்சு பார்க்கதான் நினைக்கிறேன். வேலன் குடும்பத்தை சேர்ந்த எல்லா ஆண்களும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப திறமையானவர்கள்னு எனக்கு தெரியும். நீயும் அவங்கள போலதான். உன்னோட உடம்புலையும் நம்ம குடும்ப ரத்தம் தானே ஓடுது. நீ அவங்கள விட எந்த விதத்திலையும் குறைஞ்சவன் கிடையாது. ஆனா நாங்க எதுக்காக உன்னை அன்னைக்கு அப்படி நடத்தணும்னு நீ தெரிஞ்சுக்கணும்டா கண்ணா என்று சொன்னபடி இவ்வளவு நாளாக தான் எதனால் சரவணனை கண்டுகொள்ளவில்லை என்பதற்கான காரணத்தை இப்பொழுது சரவணனிடம் விளக்க நினைத்தார் கௌதமி பாட்டி. பின்பு அவனிடம், ஏன்னா நான் சில வேட்டை நாய்கள் கண்ணுகள்ல இருந்து உன்னை பாதுகாக்கணும்னு நினைச்சேன். வேலன் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே ஜோஷ் டவுன்ல தலைமறைவா வாழ்ற நிலைக்குதான் தள்ளப்பட்டாங்க.
அப்படிப்பட்ட நிலைமையில எங்க கூட்டத்துல சேர்த்து உன்னையும் ஒவ்வொரு நாளும் தலைமறைவா வாழ வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. நீ என்னோட செல்ல பேர, இந்த வேலன் குடும்பத்திற்கு இளவரசன் மாதிரி. அதனாலதான் நீ எங்க கூட சேர்ந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்துலதான் உன்னை நாங்க அன்னைக்கு அப்படி மோசமா நடத்தி எங்க கிட்ட இருந்து வெளியே அனுப்பிவிட்டோம். சரவணா, நீ பாட்டிய தப்பா நினைச்சுக்காதடா என்று சொல்லி தன்னுடைய பேரன் சரவணனின் கையை பிடித்து தான் கோபமாக நடந்து கொண்டதற்கான காரணத்தை முழுவதுமாக விளக்கினார் கௌதமி பாட்டி. இதை கேட்டதும் சரவணன் சிரித்துக்கொண்டே, பரவாயில்லையே பாட்டி, இன்னைக்கு அப்புறம் வேலன் குடும்பம் இனி தலைமறைவா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல என்று சொன்னான். சரவணனின் பேச்சை கேட்ட ஸ்ரீதர் சத்தமாக சிரித்துவிட்டு, கண்டிப்பா இனிமே தலைமறைவா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல சரவணா. ஏன்னா நீங்க யாருமே இனிமே உயிரோடவே இருக்க முடியாது. உயிரோட இருந்தா தானே அதுக்கு அடுத்து தலைமறைவா இருக்க வேண்டியதை பத்தி யோசிக்கணும் என்று சிரித்துக்கொண்டே, இந்த வயசான கழுவியோட ஆட்களை பயன்படுத்தி நீ வில்லியம்ஸ் குடும்பத்தை எதிர்த்து போராடணும்னு நினைக்கிறியா? உன்னால் அது முடியுமா என்று சிரித்துக்கொண்டே கேட்டார் ஸ்ரீதர். இதை கேட்ட கௌதமி பாட்டி கோபமாக அவரது வாக்கிங் ஸ்டிக்கை தரையில் பலமாக மிதித்து, தாக்குங்க என்று ஒரு வார்த்தை தான் சொன்னார். உடனே வேலன் குடும்ப ஆண்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தாக்குவதற்காக தயாராக இருந்தார்கள். அவர்கள் எதற்கும் பயப்படவில்லை. பின்னர் ஸ்ரீதரின் உத்தரவின் பேரில் வில்லியம்ஸ் குடும்பத்தின் ஆட்களும் ஒரு இராணுவத்தைப் போல திரண்டனர். ஒரு நொடியில் பெரிய போர் தொடங்கியது. சண்டை, சத்தமும் கூச்சல்களும் வில்லியம்ஸ் குடும்பத்தின் அந்த வீட்டை சுற்றி இப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் ரத்தங்களும் தெரித்து சிந்தத் தொடங்கியது. வில்லியம்ஸ் குடும்பத்தின் சுவர்கள் அனைத்தும் பலப்படுத்தப்பட்டு அங்கிருந்து இதற்கு மேல் யாராலும் வெளியே போக முடியாதபடி அனைத்து வழிகளும் துண்டிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு இரவு ஒரு பதில் மிக தெளிவாக தெரியும். ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் இந்த போரில் தப்பி பிழைக்கும். வில்லியம்ஸ் குடும்பம் அவர்கள்தான் இந்த போரில் ஜெயிப்பார்கள் என்று உறுதியாக நம்பினார்கள். வேலன் குடும்பமும் அவர்கள்தான் நாம் ஜெயிப்போம் என்று நம்பினார்கள். இந்த சண்டையின் பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார் ஸ்ரீதர். சக்திவேலின் பக்கத்திற்கு போய் வேகமாக அவரை தாக்குவதற்காக பாய்ந்தார் ஸ்ரீதர். சக்திவேல் வேறு பக்கமாக பார்த்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு தெரியாமல் போய் அவரை தாக்கி இத்தோடு சக்திவேலின் கதையை முடிக்க வேண்டும் என்று நினைத்து வேகமாக சென்றான் ஸ்ரீதர். ஆனால் இப்பொழுது ஸ்ரீதரை எதிர்பார்க்காத விதமாக மற்றொரு பக்கத்திலிருந்து பலத்த ஒரு சத்தத்தோடு ஒரு இடி ஸ்ரீதரின் மீது விழுந்தது. தொப் என்று பலத்த சத்தம் கேட்டது. ஸ்ரீதர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். கீழே விழுந்த ஸ்ரீதர் உடனே எழுந்து தன்னை அடித்தது யார் என்பதை பார்த்து அவனுடைய கண்களில் ஆத்திரம் மேலும் மேலும் அதிகரித்தது. ஸ்ரீதர் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. அவரை உண்மையிலேயே தாக்கியவர் ஹரிஹரன் தான். தன்னுடைய தம்பி ஹரிஹரனே இப்பொழுது தன்னை அடிக்கிறான் என்று ஸ்ரீதரால் எதையுமே நம்ப முடியவில்லை. அதனால் அவர் ஹரிஹரனை பார்த்து, ஹரிஹரன், நீ என்ன பண்ற? நீ இப்ப எதுக்காக என்ன அடிச்ச? ஓ, உன்னோட மருமகன் அடிக்க போறதுக்காக நீ இப்ப என்கிட்ட சண்டைக்கு வரியா? நீயுமே இந்த நாய்களை மாதிரி அந்த வேலன் குடும்பத்து கூட சேர்ந்துட்டியா என்று கோபமாக சொன்னபடி, இதுக்கு மேலேயும் உனக்கு இனிமே வில்லியம்ஸ் குடும்பத்துக்குள்ள இடம் இல்ல என்று ஹரிஹரனை பார்த்து ஸ்ரீதர் கோபமாக கர்ஜித்தார். நான் இனிமே வில்லியம்ஸ் குடும்பத்துல இருக்கிறேனோ இல்லையோ அப்படிங்கறத அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல இன்னைக்கு ராத்திரிக்கு அப்புறமா வில்லியம்ஸ் குடும்பம்னு ஒண்ணு இருக்குதானே பாப்போம் என்று சொன்னார் ஹரிஹரன். அவருடைய செயலில் மிகப்பெரிய மாற்றம் தெரிந்திருந்தது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னோட சொந்த குடும்பத்துக்கே நீ பிரச்சனை செய்ய பாக்குறியா? நீ பதுங்கிறது இப்படி என்ன பழிவாங்கத்தானா என்று கோபமாக கேட்டார் ஸ்ரீதர். ஆனால் ஸ்ரீதரின் கேள்விகளுக்கு ஹரிஹரன் எந்த ஒரு பதிலையோ விளக்கத்தையோ கொடுக்கவில்லை. அவர் இப்பொழுது தன்னுடைய முடிவில் தெளிவாக இருக்கிறார் என்பது அவருக்கே மிக தெளிவாக தெரிந்தது. நான் பதுங்கி வந்துதான் அடிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல என்று ஹரிஹரன் தன்னுடைய அண்ணன் ஸ்ரீதரிடம் சொன்னார். நான் இத்தனை வருஷமா அவங்க கூட சேர்ந்து புத்தி இல்லாம என்னோட பொண்ணு ஈஸ்வரிக்கே ரொம்ப பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். இப்போதான் எனக்கு புரியுது நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கிறேன். இனியாச்சும் அவன் நிம்மதியா வாழ விட நினைக்கிறேன். இதுல நீ பிரச்சனை பண்ண வேண்டாம் என்று ஸ்ரீதரிடம் சொன்னார் ஹரிஹரன். ஓ,
உனக்கு அப்போ நம்ம குடும்பத்தோட துரோகியான உன் பொண்ணு சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற. அப்படின்னா இதுக்கு மேல நீ உயிரோடவே இருக்கக்கூடாது. நீயா நானான்னு பாத்துடலாம் என்று ஸ்ரீதர் கோபமாக ஹரிஹரனை அடிப்பதற்காக பாய்ந்தார். ஸ்ரீதர் ஹரிஹரனை பார்த்து, நீ இன்னைக்கு சாக போறடா என்று சொன்னபடி தன்னுடைய தம்பி என்று கூட பார்க்காமல் வேகமாக ஹரிஹரனை அடிப்பதற்காக பாய்ந்தார். உடனடியாக ஹரிஹரன் ஒரு பக்கம் குனிந்து ஸ்ரீதரின் தாக்குதலை தடுத்தார். எதுக்காக இப்படி தப்பு பாக்குற ஹரிஹரா? இதுக்கு மேலையும் நீ எனக்கு தம்பியும் இல்ல, நான் உனக்கு அண்ணனும் இல்ல. நம்ம 2 பேர்ல யார் ஜெயிப்பாங்கன்னு போட்டி போட்டே வாத்துடலாம் என்று சொன்னபடி ஸ்ரீதர் ஹரிஹரனின் சட்டையை பிடித்தார். ஸ்ரீதருக்கு வயசானாலும் அவருடைய பலம் மிக பெரிதாக இருந்தது. ஆனால் ஹரிஹரனோ அப்படி இல்லை. அவர் ஏற்கனவே வயதின் முதிர்ச்சியால் தளர்ந்து போயிருந்தார். இப்பொழுது இவர்கள் இருவரும் சண்டை போட்டால் அந்த சண்டையில் கண்டிப்பாக ஸ்ரீதர் தான் வெற்றி பெறுவார் என்று ஹரிஹரனுக்கு மிக தெளிவாக தெரிந்தது. என்னதான் தன்னுடைய மகளை இந்த ஸ்ரீதரிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று ஹரிஹரன் நினைத்தாலும் இப்பொழுது தன்னை காப்பாற்றிக் கொள்வதே அவருக்கு மிகப்பெரிய விஷயமாக இருந்தது. அதனால் ஸ்ரீதரின் தாக்குதல்கள் நேரடியாக தன் மீது படாதபடி ஹரிஹரன் லேசாக விலக்கி கொடுக்க ஹரிஹரனின் சட்டை கிழிந்து போய் ஸ்ரீதரின் கைகளில் இருந்த நகங்கள் ஹரிஹரனின் முதுகில் கீறி அதிலிருந்து ரத்தம் வழியத் தொடங்கியது. ஹரிஹரனின் முதுகில் இப்பொழுது ஏற்பட்ட காயம் கொஞ்சம் பயங்கரமாகத்தான் இருந்தது. அதை பார்த்து ஹரிஹரனோ இன்னும் கோபமானார். இப்பொழுதுதான் 2 வயதான சிங்கங்களின் சண்டை உண்மையாக தொடங்கியது. இத்தனை வருடமாக ஒற்றுமையாக அண்ணன் தம்பியாக இருந்தவர்கள் இப்பொழுது ஒருவருக்கொருவர் அடித்துக்கொண்டு யார் பெரியவர்கள் என்று நிரூபிக்க நினைக்கிறார்கள். ஸ்ரீதரும் ஹரிஹரனும் மாறி மாறி ஒருத்தரை ஒருத்தர் அடித்துக் கொண்டிருந்தார்கள். 2 பேரும் இப்பொழுது சமமான பலத்தோடு மோதிக்கொண்டிருந்தார்கள். தன்னுடைய அப்பாவும் பெரியப்பாவும் இப்படி சண்டை போடுவதை பார்த்து ஈஸ்வரி பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தாள். ஈஸ்வரியால் இதை நம்பவே முடியவில்லை. இதுவரை ஒரு தடவை கூட அவளுடைய அப்பாவும் பெரியப்பாவும் இப்படி சண்டை போட்டது கிடையாது. தன்னுடைய அப்பாவை நினைத்து ஈஸ்வரிக்கு இப்பொழுது பயமாக இருந்தது. இருந்தாலும் அவள் தன்னுடைய கணவனையும் தன்னுடைய மகனையும் ஒரு நொடி நினைத்து பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் தன்னுடைய வார்த்தைகளை விழுங்கிவிட்டாள். இது ஒட்டுமொத்த வில்லியம்ஸ் குடும்பமும் தனக்கும் தன்னுடைய கணவனுக்கும் என்னென்ன கொடுமைகள் செய்தது என்பதை அவள் நினைத்து பார்த்தாள். தன்னுடைய இத்தனை வருட கஷ்டங்களுக்கும் காரணம் தன்னுடைய குடும்பம்தான் என்பதால் அவள் அவர்களுக்கு ஆதரவாக பேச துணியவில்லை. வில்லியம்ஸ் குடும்பத்திற்கு எதிராக நிற்க வேண்டும் என்று ஈஸ்வரி ஒரு தடவை கூட நினைத்ததில்லை. அவள் ஒரு புத்திசாலி பெண். என்னைக்காவது ஒரு நாள் தன்னை இந்த குடும்பம் ஏற்றுக்கொள்ளும் என்று ஈஸ்வரி காத்து கொண்டிருந்தாள். ஆனால் இங்கு வந்த பின்பு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்து அதற்கு பின்பும் ஈஸ்வரியால் தன்னுடைய நம்பிக்கையை அப்படியே வைத்திருக்க முடியவில்லை. அவளுடைய ஆசையெல்லாம் நிராசையாகவே மாறிப்போனது. வில்லியம்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றைக்குமே தன்னை இனிமேல் அந்த குடும்பத்தில் ஒருவராக பார்க்க மாட்டார்கள் எனவும் தன்னுடைய கணவனையும் மகனையும் அவர்கள் எதிர்த்து அவர்களுடைய வாழ்க்கையை முடிக்க நினைக்கிறார்கள் என்றும் ஈஸ்வரி அறிந்ததிலிருந்து வில்லியம்ஸ் குடும்பத்தின் மீது அவளுக்கு இருந்த பாசமே இல்லாமல் போனது. அந்த நேரத்தில் ஸ்ரீதரும் ஹரிஹரனும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டே, நீ ஈஸ்வரியவும் பொண்ணுனே மறந்துடு ஹரிஹரா. நான் என்னையோட அவளையும் அவளோட புருஷன் பையன் எல்லாரையும் தீர்த்து கட்ட போறேன். நீ இடையில வந்து உன்னோட உயிரை விட்டுறாத என்று ஸ்ரீதர் கோபமாக ஹரிஹரனிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். ஈஸ்வரியின் பதிலுக்காகத்தான் சக்திவேல் இவ்வளவு நேரமும் காத்து கொண்டிருக்கிறார். ஈஸ்வரி சம்மதிக்கட்டும், அதற்கு பின்பு இவர்களுக்கு இடையே செல்லலாம் என்று சக்திவேல் அவர்களுக்கு இடையே செல்லாமல் என்ன நடக்கிறது என்பதை மட்டும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னால என் பொண்ணையும் பேரனையும் எதுவுமே பண்ண முடியாது. நான் இவ்வளவு நாளா என் பொண்ணு கூட இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இனிமேலாவது என் பொண்ணோடவும் பேரனோடவும் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவங்களை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பாதுகாப்பேன். அவங்கள பாதுகாக்க முடியலன்னா அதுக்கு மேல நான் வாழ்றதே வேஸ்ட் என்று தன்னுடைய அண்ணன் ஸ்ரீதரிடம் இப்பொழுது ஹரிஹரன் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் அப்பொழுது ரொம்பவே மோசமாகத்தான் காயப்பட்டிருந்தார். இருந்தாலும் அவருடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அனைத்தும் அவருடைய மகள் ஈஸ்வரிக்கு ஆதரவாகவே இருந்தது. இதை கேட்ட ஸ்ரீதர், அப்படியா? உன்னால என்ன செய்ய முடியும்னு பார்க்க ஆசைப்படுறேன். ஆனா இதுக்கு மேல நீயும் உயிரோட இருக்க மாட்ட. உன்னோட பொண்ணு பேரன் யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க.
என்று சொன்னபடி ஸ்ரீதர் வேகமாக எழுந்து ஹரிஹரனை அடிப்பதற்காக பாய்ந்தார். அந்த நேரத்தில் அங்கிருந்து விலகிய ஹரிஹரனோ ஸ்ரீதரை அடிப்பதற்காக திரும்பவும் பாய்ந்தார். அந்த நேரத்தில் ஹரிஹரன் எதிர்பாராத விதமாக திடீரென்று அவருடைய முதுகிலேயே 2 புல்லட் இறங்கியது. இதை சற்றும் எதிர்பார்க்காத ஹரிஹரனோ தன்னை யார் சுட்டது என திரும்பி பார்த்தார். அவருக்கு இப்பொழுது துப்பாக்கி குண்டுகள் தந்த வலியை விட தன்னை சுட்ட நபரை பார்த்ததால் வந்த வலிதான் அதிகமாக இருந்தது. ஆம், பவானிதான் இப்பொழுது ஹரிஹரனை சுட்டது. அவருடைய கண்களை அவராலேயே நம்ப முடியாமல் இருந்தார் ஹரிஹரன். அவர் அதிர்ச்சியாக பவானியை பார்த்து, பவானி, நீயா? நான் உன்னை என்னோட உயிரா நினைச்சேன். ஆனா நீ என்னையே கொல்ல நினைச்சியா? என்று அதிர்ச்சியாக தன்னுடைய தங்கை பவானியை பார்த்து கேட்டார் ஹரிஹரன். பவானி ஹரிஹரனுடன் பிறந்த தங்கை இல்லை. இருந்தாலும் அவளை அப்படி தனியாக பிரித்து பார்க்காமல் தன்னுடைய சொந்த தங்கையாக நினைத்துதான் இவ்வளவு நாட்களாக ஹரிஹரன் அந்த பவானியின் மீது பாசத்தை பொழிந்திருந்தார். சொல்லப்போனால் தன்னுடைய மகள் ஈஸ்வரிக்கு கொடுத்த அதே அளவு பாசத்தை தான் பவானிக்கும் ஹரிஹரன் கொடுத்திருந்தார். 3 ஆண்களுக்கு இடையில் இவள் மட்டுமே ஒரே ஒரு பெண் சகோதரி என்பதால் அந்த 3 ஆண்களின் பாசமும் இந்த பவானியின் மீது ஒட்டுமொத்தமாக இருந்தது. இந்த வில்லியம்ஸ் குடும்பத்தில் இந்த 4 பேரிலேயே பவானி தான் மிகவும் செல்லமாக இருந்தாள். அவர்களில் ஹரிஹரன் தான் பவானி மீது அதிக அளவிற்கான பாசம் வைத்திருந்தார். ஹரிஹரனின் உதவியால் தான் வில்லியம்ஸ் குடும்பத்தின் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கவனித்து வந்தாள் பவானி. தான் செல்லமாக வளர்த்த தன்னுடைய தங்கையே இப்படி தன்னுடைய முதுகில் சுட்டு விட்டாளே என்று ஹரிஹரனால் நம்பவே முடியவில்லை. பவானி இப்பொழுது நேராக ஹரிஹரனுக்கு முன்னால் வந்து, அண்ணா, என்னை மன்னிச்சிடு. வில்லியம்ஸ் குடும்பம் தான் எனக்கு முக்கியம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த அண்ணன் தங்க பாசம் எல்லாம் 2ஆம் பட்சம்தான் என்று பவானி சொன்னாள். அவள் அப்படி சொல்லும் பொழுது அவளுடைய முகத்தில் எந்த ஒரு அக்கறையும் இருப்பதாக தெரியவில்லை. இதையெல்லாம் பார்த்து ஈஸ்வரி ஒரு நிமிடம் திடுக்கிட்டாள். ஹரிஹரனின் உடலில் இருந்து ரத்தம் வழிவதை பார்த்ததும் பவானியின் மீது இப்பொழுது ஈஸ்வரிக்கு வெறுப்பு வந்தது. தன்னுடைய அப்பாவின் மீது இவ்வளவு நாளாக அவளுக்கு இருந்த வெறுப்பு அனைத்தும் ஒரே நிமிடத்தில் காணாமல் போய்விட்டது. உடனே தன்னுடைய அப்பா ஹரிஹரனை நோக்கி வேகமாக ஓடினாள் ஈஸ்வரி. தன் மகள் ஈஸ்வரி இப்படி தன்னை நோக்கி விரைந்து ஓடி வருவதை பார்த்த ஹரிஹரன் ஈஸ்வரியை தடுக்க நினைத்தார். ஆனால் அவரால் அதற்கு மேல் எதையுமே பேச முடியவில்லை. ஈஸ்வரி இப்படி ஹரிஹரனின் பக்கம் ஓடி வருவதை பார்த்த ஸ்ரீதரோ இதுதான் வாய்ப்பு என ஈஸ்வரியை பிடிப்பதற்காக அவளை நோக்கி விரைந்து சென்றார். தன்னுடைய அப்பாவை பார்த்து ஓடிய அவசரத்தில் ஸ்ரீதர் இப்படி தன்னை பிடிக்க வருவதை ஈஸ்வரி கவனிக்கவில்லை. அவள் சுதாரித்துக் கொள்ள முன்பாகவே அவளுக்கு அருகில் சென்று விட்டான் ஸ்ரீதர். தன்னுடைய தம்பியின் மகள் என்று கூட பார்க்காமல் ஈஸ்வரியின் கழுத்தை பிடிக்க ஸ்ரீதர் முயற்சி செய்த பொழுது திடீரென அவருடைய கை இப்பொழுது தடுத்து நிறுத்தப்பட்டது. முதலில் அது சக்திவேல்தான் என்று நினைத்தார் ஸ்ரீதர். என்ன இருந்தாலும் தன்னுடைய பார்வையில் ஸ்ரீதருக்கு சக்திவேல் மட்டுமே எதிரியாக தெரிந்தார். தன்னை தடுக்கும் தைரியம் சக்திவேலுக்கு மட்டும்தான் இருப்பதாக நினைத்து கொண்டார் ஸ்ரீதர். ஆனால் அவர் சற்றும் எதிர்பார்க்காத விதமாக உண்மையிலேயே இப்பொழுது ஸ்ரீதரின் கையை தடுத்து நிறுத்தி பிடித்திருந்தது சரவணன்தான். ஸ்ரீதரால் எதையுமே நம்ப முடியவில்லை. சரவணனை பார்த்து கோபமாக கர்ஜித்தபடி, உனக்கு எவ்வளவு தைரியம்? சுண்டக்கா பையன் என்னையே எதிர்த்து நிக்கிறியா? என்னோட கையையே பிடிக்கிறியா? உன்னை நான் இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்டா. உன்னோட அம்மாவை அப்புறமா பாத்துக்கிறேன். முதல்ல உன்னதாண்டா கொல்லுவேன் என்று சத்தமாக கோபத்தோடு சரவணனை பார்த்து கத்தினார் ஸ்ரீதர். வில்லியம் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஃபைட் பண்றதுல ரொம்ப ரொம்ப திறமைசாலிங்கன்னு கேள்விப்பட்டேன். அது எப்பவோ முன்னாடி ஒரு காலத்துல, அப்படித்தானே? என்று சொன்னபடி சரவணன் சிரித்தான். பரவாயில்லையே, உங்களோட தம்பி ஹரிஹரன் அடிச்சப்போ நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானவர்னு தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நீங்க நான் நினைச்ச அளவுக்கெல்லாம் ஸ்ட்ராங் இல்ல, ரொம்ப வீக்கா தான் இருக்கீங்க. வில்லியம்ஸ் குடும்பத்து ஆட்களுக்கு தற்பெருமை பேசுறதுக்கு மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே உங்ககிட்ட எல்லாம் கிடையாது என்று சரவணன் ஸ்ரீதரை மிக மிக அதிகமாக கடுப்பேற்றும் விதத்தில் பேசிக் கொண்டிருந்தான். இதை கேட்ட ஸ்ரீதர் மிகவும் கோபமாக அவருடைய முழு பலத்தையும் இப்பொழுது சரவணனிடம் பயன்படுத்த நினைத்தார். நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நீயும் உன்னோட அப்பாவும் உங்களோட வேலன் குடும்பத்தை மட்டும் இங்க கூட்டிட்டு வந்து இந்த ஒட்டுமொத்த வில்லியம்ஸ் குடும்பத்தையும் அழிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா?
உங்களால அது கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதரா. நாங்க அப்பவே உங்க எல்லாரையும் ஓட ஓட விரட்டினவங்க. எங்களால இப்ப அது முடியாதுன்னு நினைக்கிறியா? நான் நினைச்சேன்னா திரும்பவும் உன்னோட வேலன் குடும்பத்தை இல்லாம பண்ணிடுவேன் என்று சொன்னபடி வேலன் குடும்பத்து நபர்களை ஒரு தடவை பார்த்துவிட்டு, ஒரு தடவை உன்னோட ஆட்களை திரும்பி பாரு. வயசாயி கிழடு கட்டைகளா இருக்காங்க என்று சிரித்துக் கொண்டே சொன்னார் ஸ்ரீதர். அதற்கு சரவணனும் சிரித்துவிட்டு, நீங்க என்ன சொல்றீங்க? வயசான கிழடுகளா? உங்களுக்கு இப்போ ஒரு 20 வயசு இருக்குமா தாத்தா? என்று தாத்தா என்கிற வார்த்தையை அழுத்தமாக கேட்டான் சரவணன். அந்த வார்த்தையை கேட்ட ஸ்ரீதரோ, என்ன தாத்தான்னு கூப்பிடாதரா. நான் உனக்கு எந்த விதத்திலையும் தாத்தா கிடையாது என்று சொன்னார். உடனே சரவணன், தாத்தான்னு கூப்பிடக்கூடாதா? அப்போ கழவான்னு கூப்பிட்டுமா என்று கேட்டான் சரவணன். அதை கேட்டு ஸ்ரீதருக்கு கோபம் கொப்பளித்தது. என்னடா சொன்ன? கிழவனா? நானா? என்று கோபமாக கத்தினார். எதுக்கு தாத்தா இப்ப இவ்வளவு சத்தமா கத்துறீங்க? ஏற்கனவே உங்களுக்கு வயசாயிடுச்சு. பிபி சுகருக்குன்னு காலையில மாத்திரை போட்டீங்களே தாத்தா என்று அக்கறையாக இருப்பது போல் நக்கலாக கேட்டு சிரித்தான் சரவணா. சரவணா இப்படி சிரித்துக் கொண்டே, யார் சொன்னது நாங்க வேலன் குடும்பத்தை மட்டும் நம்பி இருக்கிறோம்னு? எங்களோட வேளாண் குடும்பம் இப்ப எங்க வந்திருக்கு, இங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக மட்டும்தான், உங்களோட சண்டை போடுறதுக்காக இல்ல. உங்களுக்கு நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன் தாத்தா என்று திரும்பவும் நக்கலாக சரவணன் ஸ்ரீதரிடம் பேசிக் கொண்டிருந்தான். சரவணனின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டதும் அதை கேட்ட வில்லியம்ஸ் குடும்ப உறுப்பினர்கள் அதிர்ச்சியாகி, அவன் என்ன சொன்னா? வேலன் குடும்பம் இங்க சண்டை போடுறதுக்காக வரலையா? அப்போ அவன் வேற யார நம்பி இங்க வந்திருக்கான் என்று ஆச்சரியமாக பார்த்தார்கள் வில்லியம்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனால் ஸ்ரீதரோ அதை பற்றி கவலைப்படாமல், உன்னோட வேலன் குடும்பத்து கூட சேர்ந்து என்கிட்ட சண்டை போட்டா கூட உன்னால ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது உன்னோட குடும்பம் இல்லாம நீ மட்டும் என்கிட்ட தனியா வந்து மோத போறியா? அப்படின்னா இன்னைக்கு நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், உன்னோட சாவு இங்க தாண்டா நடக்க போகுது என்று ஸ்ரீதர் கோபமாக சரவணனிடம் சொன்னார். சாவா? யாருக்கு? எனக்கா? என்று சிரித்தபடியே சரவணன் ஸ்ரீதரிடம், நான் உங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாதா? முதல்ல என் கையில இருந்து உங்க கையை எடுக்க முடியுமான்னு பாருங்க தாத்தா என்று சிரித்துக் கொண்டு நக்கலாக சொன்னான் சரவணன். ஆமாம், சரவணனின் அம்மா ஈஸ்வரியின் கழுத்தை பிடிக்க வந்த ஸ்ரீதரின் கைகளை இறுக்கமாக பிடித்திருக்கிறான் சரவணன். சரவணனின் பிடி மிக மிக வலுவாக இருந்தது. ஸ்ரீதரால் தன்னுடைய கையை அவனுடைய பிடியிலிருந்து தளர்த்த முடியவில்லை. இப்பொழுதுதான் நிஜமாவே தனக்கு வயதாகிவிட்டது என்பதை ஸ்ரீதர் உணர்ந்தார். ஸ்ரீதர் தன்னுடைய இளமை பருவத்தில் இருக்கும் பொழுது இருந்த அதே பலத்தோடுதான் சரவணன் இப்பொழுது இருந்தான். சொல்லப்போனால் வில்லியம்ஸ் குடும்பத்தின் பலமும் வேலன் குடும்பத்தின் பலமும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்ததுதானே இந்த சரவணன். அதனால்தான் அந்த 2 குடும்பங்களின் திறமையும் இவனிடம் ஒன்றாக இருந்தது. இந்த நேரத்தில் வில்லியம்ஸ் குடும்பத்தின் வீட்டு மெயின் கேட்டிற்கு வெளியே நிலைமை திடீரென்று மாறியது. ஸ்ரீதர், ஸ்ரீதர், ஒரு கெட்ட செய்தி என்று கத்தியபடியே இப்பொழுது வேகமாக ஸ்ரீதருக்கு பக்கத்தில் வந்தார் பத்ரி. அதை பார்த்து கோபமான ஸ்ரீதரோ, ஏண்டா எதுக்கா இப்படி கத்திட்டு இருக்க? என்னாச்சு என்று கோபமாக பத்ரியிடம் கேட்டார் ஸ்ரீதர். ஒருவேளை வில்லியம்ஸ் குடும்பத்தை காப்பாற்ற மேலும் சில குடும்பங்கள் கூட இங்கு வந்து விட்டதாக ஸ்ரீதர் நினைத்தார். அவரது திட்டம் சரியாக செயலளிக்கிறது என ஒரு நிமிடம் நினைத்தார். ஆனால் வந்த பத்ரியோ, நம்மளோட வீட்டை சுத்து போட்டிருக்கிறது இந்த வேலை குடும்பம் மட்டும் இல்ல, நம்மளோட வீட்டை 4 பக்கத்திலேயே 4 பேர் சுத்து போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் ராவணனும் அவரோட குரூப்பும் இருக்கு, இன்னொரு பக்கம் ஜோஷ் டவுன்ல இருந்து ஜோஷ் வந்திருக்காரு, இன்னொரு பக்கம் மாவீரன் ஆட்கள் இருக்கிறாங்க என்று பத்ரி அதிர்ச்சியில் மூச்சுவிட முடியாமல் புலம்பினான். உடனே அதை கேட்டு அதிர்ச்சியான ஸ்ரீதரும், என்னடா வளர்ற? மாவீர எப்ப சிட்டாடலுக்கு வந்தான்? இவங்க எல்லாரும் எப்படி இவ்வளவு சீக்கிரமா இங்க வந்தாங்க என்று அதிர்ச்சியாக கேட்டபடியே, 3 பக்கம் தானே சொன்ன, 4வது பக்கம் யார் நிக்கிறா என்று ஆச்சரியமாக பத்ரியிடம் ஸ்ரீதர் கேட்க, இன்னொரு பக்கம், இன்னொரு பக்கம் என்று மூச்சை இழுத்து விட்டுவிட்டு பேச முடியாதபடி, இன்னொரு பக்கம் ராகவேந்திரன் அவருடைய ஒட்டுமொத்த படையோட வந்திருக்காரு என்று பத்ரி சொன்னான்.
இந்த ராகவேந்திரன் சிவசக்திவேலின் நெருங்கிய நண்பன்தான். இந்த சிவசக்திவேல் செஸ் ஆட்டத்தில் காய்களை நகர்த்துவது போல ஒவ்வொரு நகரத்திலும் மிகச் சரியாக ஒவ்வொரு காய்களாக நகர்த்தி இப்பொழுது இந்த வில்லியம்ஸ் குடும்பத்தை நாலா பக்கத்திலிருந்தும் முற்றுகையிட்டு விட்டார். இனி ஒரே ஒரு வேலை மட்டும்தான் பாக்கி இருக்கிறது. வில்லியம்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்த ஒவ்வொருவரையும் ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டும். இதை ஒட்டுமொத்த வேலன் குடும்பமும் பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதுதான் சக்திவேலின் திட்டமாக இருந்தது. அதற்கு ஏற்றாற்போல இவர்கள் அனைவருமே எண்ணிக்கையிலும் சரி பலத்திலும் சரி இப்பொழுது வில்லியம்ஸ் குடும்பத்தை விடவும் மிக மிக பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். சரவணன் சொன்னது மிகச் சரிதான். வேலன் குடும்பம் இப்பொழுது வில்லியம்ஸ் குடும்பத்திற்குள் தான் நிற்கிறது. அவர்கள் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க வந்திருக்கிறார்கள். ஆனால் வெளிப்பக்கமாக இருந்து 4 குடும்பங்கள் இப்பொழுது வில்லியம்ஸ் குடும்பத்தை முற்றுகையிட்டுள்ளது. அவர்கள்தான் வில்லியம்ஸ் குடும்பத்திற்கு எதிராக நிஜமாக சண்டையிட வந்திருப்பவர்கள். இதற்கு அர்த்தம் வில்லியம்ஸ் குடும்பத்தின் ஆட்டத்திற்கு என் கார்டு போட போகிறார்கள் என்பதுதான். தோல்வியை பற்றி கவலைப்படாமல் வில்லியம்ஸ் ஃபேமிலி போன்ற ஒரு வலிமையான குடும்பத்தை தன் எதிரியாக நினைத்து அவர்களை எதிர்த்து போராடும் துணிச்சல் வில்லியம்ஸ் ஃபேமிலியை விட அதிகமாக வலிமை இருக்கும் நபரால் மட்டுமே முடியும். சக்திவேல் அப்படிப்பட்ட ஒரு வலிமையான நபர்தான். வில்லியம்ஸ் ஃபேமிலி பணத்தை பயன்படுத்தி சண்டையிட விரும்பினால் சக்திவேல் அதை நினைத்து கொஞ்சமும் கவலைப்படவில்லை. அது அவரால் முடியும். வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு சொந்தமான அனைத்து சொத்துக்களையும் சக்திவேல் நினைத்தால் வாங்கிவிடலாம். வில்லியம்ஸ் ஃபேமிலி சக்திவேலுடன் ஆட்கள் எண்ணிக்கையில் சண்டையிட நினைத்தால் அதை நினைத்தும் சக்திவேலுக்கு துளியும் பயம் இல்லை. ஏனென்றால் வில்லியம்ஸ் ஃபேமிலியில் இருப்பதை விட அதிகமான ஆட்கள் சக்திவேலிடம் இருந்தார்கள். சக்திவேல் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் கிராண்ட் டின்னருக்காக வில்லியம்ஸ் ஃபேமிலி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தனியாக வந்திருந்தார். தன்னுடைய செக்யூரிட்டி யாரையும் தன்னோடு அழைத்து வராமல் தன்னுடைய முழு பலத்தையும் அவர்களிடம் காட்டுவதற்காகவே அவர் இந்த நிகழ்ச்சிக்கு தனியாக வந்திருந்தார். வில்லியம்ஸ் ஃபேமிலியின் ஹெட் குவார்ட்டர்ஸின் வாசலில் தீபன், மாவீர், ஜோஷ் போன்றவர்களும் அவர்களுடன் சரவணன், மிஸ்டர் சாம், ரத்தினம் போன்றவர்களும் ஒன்று கூடி கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள். இதை பார்த்து வில்லியம்ஸ் ஃபேமிலியின் உறுப்பினரான ஸ்ரீதர் மட்டுமில்லாமல் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார்கள். அவர்கள் அனைவரும் இங்கே எதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை ஸ்ரீதரால் ஓரளவிற்கு யூகிக்க முடிந்தது. ஆனால் அவர்களின் நிலைமை நொடி பொழுதில் தலைகீழாக மாறியது போல இருந்தது. அவர்கள் எண்ணிக்கையில் பலர் இருந்தாலும் அந்த ஆட்கள் அனைவரும் மிகவும் திறமையானவர்களாகவும் கொஞ்சம் கூட இரக்கமில்லாதவர்களாகவும் இருந்தார்கள். ஸ்ரீதரை பார்த்து சரவணன், நீங்க தோத்துட்டதா ஒத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. நீங்க இதுக்கு சரியான தீர்வு கொடுக்கற வரைக்கும் நாங்க இங்கிருந்து நகர மாட்டோம். உங்க யாரையும் வெளியிலயும் அனுப்ப மாட்டோம். எங்களை மீறி ஏதாவது செய்ய நினைச்சீங்கன்னா அது உங்களால கண்டிப்பா முடியாது. ஒண்ணு எங்களை எதிர்த்து நில்லுங்க, இல்லன்னா எங்களுக்கு ஒரு சரியான முடிவை சொல்லுங்க என்று சாதாரணமாக சொல்லி சிரித்தான். சரவணனின் வார்த்தைகளை கேட்ட ஸ்ரீதர், சரவணா, நான் உன்னை சாதாரணமா எடை போட்டேன். உன் கனவுல கூட இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சு பார்க்காது. கண்டிப்பா நான் இன்னும் தோக்கவும் மாட்டேன் என்று ஆக்ரோஷமாக சொன்னார். சரவணன் சொன்னதை கேட்டு கோபமான ஸ்ரீதர் பற்களை கடித்து கொண்டு அங்கிருந்து திரும்பி பத்ரையை பார்த்து, நீ போய் நம்ம அப்பா கிட்ட அவர் எப்ப வருவார்னு கேட்டு வா என்று கோபமாக சொன்னார். அவரின் கேள்விக்கு பத்ரையும், அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு என்று பதில் அளித்தார். ஸ்ரீதர் பத்ரியிடம், வில்லியம்ஸ் ஃபேமிலியோட குடும்ப தலைவர் சார்பா நடவடிக்கை எடுக்க போறதா வில்லியம்ஸ் ஃபேமிலியில இருக்க எல்லார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுங்க என்று சொன்னார். ஆனால் ஸ்ரீதர் சொன்னதை கேட்ட சக்திவேல் சில நிமிடங்கள் யோசித்துவிட்டு சரவணனை திரும்பி பார்த்து, சரவணா, இந்த பிரச்சனையை நான் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். தாத்தாவை பார்க்க உங்க அம்மாவை கூட்டிட்டு போகணும். நான் போறேன். அதனால இங்க நடக்கிற எல்லாத்தையும் நீ பாத்துக்க என்று சொன்னார். சக்திவேல் சொன்னதை கேட்டு சரவணன் தலையை அசைத்தான். ஆனால் ஈஸ்வரி அதை கேட்டு கொஞ்சம் திகைப்பாக நின்றார். ஈஸ்வரியின் முகத்தில் அவருடைய திகைப்பை பார்த்த சக்திவேல் லேசாக புன்னகைத்துவிட்டு ஈஸ்வரியின் கையை பிடித்து, போலாம் என்று சொன்னார். பதிலுக்கு ஈஸ்வரி, 20 வருஷம் ஆச்சு, அவர் உயிரோடு இருப்பாருன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. 20 வருஷம் கழிச்சு இப்பதான் அவரை முதல் முறை பார்க்க போற என்று சொல்லி பயத்தில் எச்சிலை முழுங்கினார். தன் தாத்தா எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்பது ஈஸ்வரிக்கு நன்றாக தெரிந்திருந்தது.
ஈஸ்வரி குழந்தையாக இருந்தபொழுது அவருடைய தாத்தா சிட்டாடெல்லில் அனைவராலும் அறியப்பட்ட ஒரு நபராக இருந்தார். அவரை தெரியாதவர்கள் என்று அந்த ஊரில் யாருமே இல்லை. ஆரம்ப காலத்தில் ஈஸ்வரியும் சக்திவேலும் ஒன்றாக பழகிக் கொண்டிருந்த பொழுது ஈஸ்வரியின் தாத்தாவும் அவர்களுடன் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் ஒரு வீட்டில் தங்கியிருந்தார். ஈஸ்வரி தன் தாத்தாவை சந்திக்க சக்திவேலை அழைத்து வந்த அந்த நிமிடம் இன்னும் ஈஸ்வரியின் ஞாபகத்தில் மங்காமல் இருந்தது. சக்திவேலை பார்த்து தன் தாத்தாவும் சந்தோஷத்தில் சிரித்துக் கொண்டிருந்ததும் ஈஸ்வரிக்கு கண்முன் வந்து சென்றது. ஆனால் இந்த நிமிடத்தில் அதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது அது எல்லாம் மாயை போன்று ஈஸ்வரிக்கு தோன்றியது. ஈஸ்வரியின் தாத்தா ஈஸ்வரிக்கு வேறு ஒரு பணக்கார குடும்பத்துடன் ரகசியமாக திருமணத்தை செய்து வைக்க நினைத்திருந்தார். ஆனால் ஈஸ்வரியும் சக்திவேலும் பழகுவதை கேள்விப்பட்டவுடன் அவர் சக்திவேலை பற்றி முழு விவரங்களையும் விசாரிக்க ஆரம்பித்தார். சக்திவேலும் ஒரு பணக்கார குடும்பத்தின் ஆள்தான் என்று தெரிந்ததும் அவருடைய பார்வை சக்திவேலின் மீது திரும்பியது. பின் ஈஸ்வரியின் தாத்தா சக்திவேலை பற்றி தெரிந்ததும் அவருடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டு ஈஸ்வரியிடம் தன்னுடைய திட்டத்தை கூறினார். இதை கேட்ட ஈஸ்வரி அதிர்ச்சியில் மனமுடைந்தார். ஈஸ்வரி எப்பொழுதும் அதிகம் தன்னுடைய தாத்தா இப்படி பேசுவதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சக்திவேலின் பணத்திற்காக நீ அவரை ரகசியமாக வேண்டுமானால் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று தன்னுடைய தாத்தா சொன்னதும் ஈஸ்வரிக்கு இந்த விஷயம் பைத்தியக்காரத்தனமாக தோன்றியது. ஈஸ்வரி சக்திவேலை உண்மையாக காதலித்தார். இந்த நேரத்தில் அவர் தன் தாத்தாவின் கோரிக்கைக்கு எப்படி சம்மதிக்க முடியும்? ஈஸ்வரி தன்னுடைய தாத்தாவிற்கு பைத்தியம் பிடித்து விட்டதாக கூட அந்த நிமிடம் நினைத்து வருந்தினார். ஒரு காலத்தில் ஈஸ்வரி இந்த உலகிலேயே அதிகமாக நேசிக்கும் மற்றும் மதிக்கும் நபர் தன்னுடைய தாத்தா தான். ஆனால் இப்போது அவளுடைய தாத்தா அவளுக்காக யோசிக்கவில்லை. இருந்தாலும் ஈஸ்வரியின் தாத்தா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் ஈஸ்வரியிடம் சொன்னார். நான் சொன்ன மாதிரி செய். இல்ல உனக்கு வேணாம் அப்படின்னா அந்த குடும்பத்தை தூக்கி போட்டுட்டு வந்துரு. நீயும் முட்டாள்தனமா யோசிச்சு உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்காத என்று சொன்னார். தன்னுடைய தாத்தா சொன்னதை கேட்டு ஈஸ்வரி அன்று இரவு முழுவதும் தன்னுடைய அறைக்கு சென்று படுத்துக்கொண்டு முகங்களை போர்விக்குள் புதைத்துக் கொண்டு அழுது கொண்டிருந்தாள். சக்திவேலை பற்றி சொன்னதும் வில்லியம்ஸ் ஃபேமிலி அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். பின்பு, உன்னால நாங்க சிக்கல்ல மாட்டிக்க விரும்பல. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்றதுக்கு பதிலா நீ செத்து போயிடு என்று அவர்கள் தீர்க்கமாக சொன்னதை நினைத்து ஈஸ்வரி ஆழ்ந்த சோகத்தில் ஒரு இரவு முழுவதும் இந்த விஷயத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார். அதிக நேரம் யோசித்துவிட்டு பின் அவரையே அறியாமல் அங்கேயே தூங்கிவிட்டார். மறுநாள் காலையில் சோர்வாக எழுந்து மறுபடியும் அதை பற்றி யோசித்துவிட்டு முடிவு எதுவும் எடுக்க முடியாமல் அவருக்கு குழப்பத்தில் பூமியை சுற்றுவது போல இருந்தது. இந்த பழைய நினைவுகளை எல்லாம் ஒரு நிமிடத்தில் யோசித்துக் கொண்டிருந்தார் ஈஸ்வரி. ஈஸ்வரி பதில் எதுவும் பேசாததால் ஈஸ்வரி ஈஸ்வரி என்று சக்திவேல் கூப்பிடவும் திடுக்கிட்டு தற்போதைய நிலைக்கு வந்தார். பின் அவரை பார்த்து தலையசைத்துவிட்டு வில்லியம்ஸ் ஃபேமிலியின் வீட்டை விட்டு வெளியேறுவதற்காக அவருடைய கைகளை பிடித்து கொண்டார். வில்லியம்ஸ் ஃபேமிலியின் வீட்டிற்கு வெளியே இருந்த சிறிய பாலத்தில் ஈஸ்வரியின் தாத்தா தன்னுடைய கைகளை முதுகுக்கு பின்னால் கட்டிக்கொண்டு மெதுவாக அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார். அவருக்கு சுமார் 80 வயது நிரம்பி இருக்கும். முதியவராக இருந்தாலும் நேராக நிமிர்ந்து நடந்து கொண்டிருந்தார். தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுதே அவருடைய கம்பீரமான தோற்றமும் வீரமான நடையும் ஈஸ்வரியின் கண்களுக்கு தெரிந்தது. வில்லியம்ஸ் ஃபேமிலி வீட்டிற்கு அருகில் இருக்கும் சிறிய பாலத்தில் சசிதரன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார். அவருக்கு அருகில் டசன் கணக்கான உயர்தர காவலாளிகள் அவருடைய பாதுகாப்புக்காக இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் சிறந்த பாதுகாவலராக இருந்தார்கள். சக்திவேலும் ஈஸ்வரியும் சசிதரனை பார்த்த மாதிரி சசிதரனும் தூரத்திலிருந்து அவர்கள் இருவரையும் பார்த்தார். மேலும் சக்திவேல் ஈஸ்வரியின் கையை பிடித்துக்கொண்டு வேகமாக தன்னை நோக்கி வருவதையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். அதே தோரண அதே தைரியம் அப்படியே இருக்கு. நீ உண்மையிலேயே வேலன் குடும்பத்தை சேர்ந்த ஆளுதான் என்று சொல்லி சசிதரன் சிரித்துவிட்டு மேலும் சக்திவேலை பார்த்து, அப்ப நான் உன்னை பத்தி தப்பா நினைக்கல போறேன். என்னோட யோசனை சரியாதான் இருந்திருக்கு. எனக்கு தெரியும் நீ என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப பெரிய ஆளா வளர்ந்து என் முன்னாடி வந்து நிப்பேன்னு என்று சொன்னார்.
அவர் சொன்னதை கேட்டு சக்திவேல் அவரை எதிர்த்து எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருந்தார். ஈஸ்வரியும் சக்திவேலுக்கு அருகில் மிக அமைதியாக நின்று கொண்டிருந்தார். இதை கவனித்த சசிதரன், இருந்தாலும் உன்னோட இந்த பணத்தையும் பலத்தையும் வச்சு வில்லியம்ஸ் ஃபேமிலிய அடிக்க முடியும்னு நினைக்கிறியா என்று சத்தமான குரலில் அழுத்தமாக கேட்டார். முழு சிட்டா ஜில்லையே ஆதிக்கம் செலுத்தும் வில்லியம்ஸ் ஃபேமிலி தன்னை சுற்றி சூழ்ந்திருப்பதை கண்ட போதும் சக்திவேல் முகத்தில் எந்தவித பய உணர்வும் தோன்றவில்லை. ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் தன் எதிரில் சசிதரன் மட்டுமே நிற்பதை போன்ற எண்ணத்தையே சக்திவேல் கொண்டிருந்தார். அவரை சுற்றியிருக்கும் காவலாளிகளை நினைத்து பயப்படவோ பதற்றப்படவோ இல்லை. சக்திவேல் அவரை சுற்றியிருந்த காவலாளிகளை மறுபடியும் திரும்பி பார்த்துவிட்டு, என்ன பார்க்கணும் அப்படின்னு இத்தனை பேரை உங்க பாதுகாப்புக்கு கூட்டிட்டு வந்தீங்களா என்று கேட்டார். சசிதரன் சக்திவேலை பார்த்து, சக்திவேல், நான் நினைச்சதை விட நீ ரொம்ப பெரிய புத்திசாலி என்று சொல்லி மெதுவாக சிரித்தார். பதிலுக்கு சக்திவேலும் தலையசைத்துவிட்டு பின்பு சக்திவேல் அவரிடம், நான் இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கேன்னா, இதுக்கு மேல நான் நடவடிக்கை எடுத்தேன் அப்படின்னா வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு இன்னொரு தடவை எந்த சான்ஸும் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். இதை கேட்டதும் சசிதரனின் புருவங்களுக்கு இடையே ஒரு மடிப்பு தோன்றியது. பின் அவர் சக்திவேலை கடுமையாக உற்று பார்த்தார். சக்திவேல் இளமையாக இருந்தபோது எப்படி இருந்தாரோ அப்படித்தான் இப்போதும் இருக்கிறார் என்று சசிதரன் மனதிற்குள் நினைத்தார். ஒரு விதத்தில் சக்திவேலின் இளமை காலத்திலும் அவருடைய நடவடிக்கைகள் எதுவும் சசிதரனுக்கு பிடிக்காது. இவ்வளவு வருடங்கள் கடந்தும் இந்த நிமிடமும் சக்திவேலின் செய்கைகளும் பேச்சுகளும் சசிதரனுக்கு துளியும் பிடிக்கவில்லை. அவரை எரிச்சலூட்டுவதாக இருந்தது. சக்திவேல், நீ ரொம்ப பேசுற. நான் நினைச்சா நீ நிக்கிற இந்த இடத்திலேயே உன்னை புதைச்சிட முடியும் என்று கோபமாக பேசினார். இன்னொரு தடவை நான் எந்த வாய்ப்பும் கொடுக்க விரும்பல. வில்லியம்ஸ் ஃபேமிலியோட வீட்டுக்குள்ள நீ வந்தா உனக்கு நான் சமாதி கட்ட வேண்டியதா இருக்கும். உனக்கு ஏற்கனவே நான் ரொம்ப பெரிய கருணை காட்டியிருக்கேன். இனிமே என்கிட்ட இருந்து அந்த கருணை எதிர்பார்க்காத. 20 வருஷத்துக்கு முன்னாடியே உன்னை கொன்னு இருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன் என்று சொன்னார். அவருக்கு சக்திவேல் ஈஸ்வரியுடன் தனியாக வந்திருப்பது நன்றாக தெரிந்தது. மேலும் அவர் சக்திவேலை தன்னுடைய பலத்தால் கொல்லவும் வெல்லவும் முடியும் என்று நினைத்தார். சசிதரன் சொன்னதை கேட்டு சக்திவேல், ஓ அப்படியா, நான் ஏன் தனியா வந்திருக்கேன்னு நீங்க என்கிட்ட கேட்கவே இல்லையே. சரி, நானே சொல்றேன். அது ஏன்னா உங்களால கண்டிப்பா என்னை எதுவும் செய்ய முடியாது. அது எனக்கு தெரியும். காலம் மாறிடுச்சு. உங்களுக்கு நிறைய தற்காப்பு கலையெல்லாம் தெரியலாம். ஆனா அதையெல்லாம் வச்சுக்கிட்டு என்னை நீங்க எதுவும் செய்ய முடியாது. குங்ஃபு கராத்தே எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என் கூட உங்களோட இந்த 80 வயசுல நீங்க சண்டையா போட போறீங்க என்று கேவலமாக சிரித்துக் கொண்டே கேட்டார். சக்திவேல் இப்படி சொன்ன பிறகு சசிதரன் அவரை பார்த்து, நீங்க தான் இப்ப பெரிய ஆளு, இல்ல என்னால உங்களை எதுவும் பண்ண முடியாதுன்னு நீங்க நினைச்சிடலாம். தப்பல்ல. நீங்க ரொம்ப மதிப்படுற ஒரு ஆளா மாறிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். வெளிநாட்டுக்கும் எல்லா பிசினஸ் மேனுக்கும் உங்களை பத்தி ரொம்ப நல்லா தெரியுமாமே. அதனால நீங்க என்னை விட ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டார். வேணும்னா வில்லியம்ஸ் ஃபேமிலியும் வேலன் ஃபேமிலியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு பார்க்கலாம், யார் இதுல பெரிய ஆளுன்னு என்று சக்திவேல் மறுபடியும் இளக்காரமாக பதில் சொன்னார். சக்திவேலின் இந்த வார்த்தைகளை கேட்ட சசிதரனின் பின்னால் இருந்த அவருடைய காவலர்கள் அனைவரும் திகைத்து போனார்கள். அனைவரும் சக்திவேலை பார்த்து, என்ன ஒரு திமிருத்தனமான பேச்சு! வில்லியம்ஸ் ஃபேமிலியோட தலைவர் கூட போட்டி போடுறதுக்கு எவ்வளவு தைரியம்! போக்சியாவில் புயலை கிளப்புறதுக்கு சசிதரன் சாரோட ஒரு வார்த்தை போதும். இவருக்கு சசிதரன் சாரை பத்தி எதுவும் தெரியல. அதனாலதான் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவரை பத்தி தெரிஞ்சா என் நேரம் பயந்து ஓடி இருப்பார் என்று அவர்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். சக்திவேலின் வார்த்தைகளை கேட்ட சசிதரன் லேசாக சிரித்துவிட்டு அவரை பார்த்து, சக்திவேல், உனக்கு இப்போ என்னதான் வேணும்? இப்போ நீ எதுக்கு வில்லியம்ஸ் ஃபேமிலியோட இந்த இடத்துக்கு வந்திருக்க? அதுவும் நீ மட்டும் வராம உன் கூட திருவிழா மாதிரி ஒரு கூட்டத்தை வேற கூட்டிட்டு வந்திருக்க. நான் போலீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணா உன்னோட அந்த ஆளுங்க எல்லாரும் உள்ள போய் கம்பி எண்ணி கஷ்டப்படும். உனக்கு தெரியுமா? சண்டையும் பிரச்சனையும் தூண்டி விட்டேன்னு சொல்லி உன் மேலேயும் நான் கேஸ் கொடுக்க முடியும், உன்னையும் உள்ள தள்ள முடியும் என்று ஆர்வமாக பேசிக் கொண்டிருந்தார். இதை கேட்ட சக்திவேல் சத்தமாக சிரித்துவிட்டு,
உங்களால முடிஞ்சா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களால முடியுமா? என்று சொல்லி மறுபடியும் இளக்காரமாக சிரித்தார். பின்பு மீண்டும் சசிதரனிடம், எனக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கல்ல, எனக்கு ஒரு நியாயம் வேணும் என்று சக்திவேல் தீவிரமாக சொன்னார். சக்திவேல் சொன்னதை கேட்ட சசிதரன், நியாயமா? 20 வருஷம் வெளிநாட்டுல வேலை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க அங்க போய் வேலை பார்த்ததுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்ப எந்த நியாயத்தை எதிர்பார்த்து வந்திருக்கீங்க என்று சசிதரன் முகத்தை சுளித்துக் கொண்டு கேட்டார். நீங்களும் உங்களோட சேர்த்து எல்லா வில்லியம்ஸ் ஃபேமிலி ஆட்களும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மண்டி போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்று சக்திவேல் பற்களை கடித்துக் கொண்டு சொன்னார். என்ன, வில்லியம்ஸ் ஃபேமிலியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் உன்கிட்ட மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணுமா? என்ன விளையாடுறீங்களா? என்று சசிதரன் அவநம்பிக்கையாக பேசினார். நான் எதுவும் விளையாடல, நான் உண்மையதான் சொல்றேன். நீங்க எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும். இவ்வளவு நேரத்துல நான் நினைச்சா என்ன வேணா பண்ணியிருக்கலாம். ஆனா நான் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஏன்னா நீங்க இங்க வரணுன்றதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க பண்ண எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே என்ன சுத்தமா பிடிக்கல. நீங்க அதனால்தான் ஈஸ்வரிய ரகசியமா ஒரு வெளிநாட்டு குடும்பத்தை சேர்ந்த ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சீங்க. ஆனா ஈஸ்வரி அது பிடிக்காம என்ன நம்பி வந்தா. எங்களுக்குள்ள இத்தனை வருஷத்துல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா இப்போ நான் திரும்பி என்னோட குடும்பத்துக்காகவும் என்னோட ஈஸ்வரிக்காகவும் நான் வந்துட்டேன் என்று ஈஸ்வரனின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தார். நீங்க இந்த நிலைமையில ஏன் பேச்ச கேட்டுதான் ஆகணும். ஒருத்தர் லட்சியமா இருந்தா இந்த உலகத்துல அவரால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை என்று சக்திவேல் ஆக்ரோஷமாக பேசிவிட்டு தன் பாக்கெட்டில் இருந்த தன்னுடைய போனை எடுத்து ரத்தினத்திற்கு போன் செய்தார். வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு வந்த இவ்வளவு நேரத்தில் ரத்தினத்தை அழைப்பது இதுவே முதல் முறை. சக்திவேல் ரத்தினத்திடம், ரத்னம், இப்ப நான் சொல்றது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்கணும். நம்ம வில்லியம்ஸ் ஃபேமிலி மேல உடனடியா நடவடிக்கை எடுக்க போறோம். அரை மணி நேரத்துல வில்லியம்ஸ் ஃபேமிலி இந்த ஊர்ல மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே இருந்ததா எந்த ஒரு அடையாளம் இல்லாம காணாம போயிடணும் என்று ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் கூறினார். சக்திவேல் ரத்தினத்திற்கு போன் செய்து சொன்ன வார்த்தைகளை கேட்டு சசிதரன் ஒரு நொடி திகைப்பாக நின்றார். சக்திவேலை முறைத்து பார்த்து, அரை மணி நேரத்துக்குள்ள வில்லியம்ஸ் ஃபேமிலியை அழிச்சிடுவியா? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் என்று தன் தலையை அசைத்து கூறினார். அவர் சொன்னதை கேட்டு சக்திவேல் லேசாக சிரித்துவிட்டு, நீங்க பேசுறது சுவாரஸ்யமா இருக்கு. இந்த வில்லியம்ஸ் ஃபேமிலி உலக தரத்துல ஒன்னும் பெரிய ஃபேமிலி எல்லாம் இல்ல. ஹொக்ஸியாலையும் சிட்டாடலையும் இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஃபேமிலி பத்தி தெரியும். ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிற ஃபேமிலி தான். அதை நினைச்சு மத்தவங்க பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன் என்று கேலியாக சொன்னார். சக்திவேல் சொன்னதை கேட்டு சசிதரன், சக்திவேல், நீ 20 வருஷம் கழிச்சு திரும்பி வரும்போது எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொண்டு வருவேன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வருவேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. நீ இப்ப எங்களுக்கு கொடுத்திருக்கிறது பிரச்சனை மட்டும் இல்ல, எங்களோட பேரை கெடுக்கிறதுக்கும் எங்களுக்கு அவமானத்தை தேடி கொடுக்கறதுக்கும் நீ முயற்சி பண்ணிட்டு இருக்க. இதுக்கு பதிலா நீ என கொன்னு இருக்கலாம் என்று மனமுடைந்து பேசிக் கொண்டிருந்தார். சசிதரன் இப்போது முற்றிலும் சக்திவேலை பார்த்து திகைத்து போயிருந்தார். சக்திவேல் பேசியதை கேட்டும் சசிதரன் பேசியதை கேட்டும் சசிதரனுடன் இருந்த அவருடைய பாதுகாவலர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் சிறந்த பாதுகாவலர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களை வைத்துக் கொண்டே சக்திவேல் சசிதரனை இப்படி இழிவாக பேசியதும் வில்லியம்ஸ் ஃபேமிலி அழிக்கப் போவது பற்றி பேசியதும் அவர்களால் துளியும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வில்லியம்ஸ் ஃபேமிலி இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பதால் 2 மணி நேரத்திற்கு முன்பே சசிதரன் வருவதை பற்றிய செய்தியை வில்லியம்ஸ் ஃபேமிலியினர் அனைவரிடமும் வெளியிட்டிருந்தார்கள். சுட்டாட்டலில் வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு ஆதரவாக இருந்த மக்கள் அனைவரும் சக்திவேலை பார்த்து பயந்திருந்தனர். ஆனால் சசிதரன் வருவதை நினைத்து அவர்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தார்கள். சசிதரன் வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு ஆதரவான மக்களுக்கு ஒரு அரசன் போன்ற தோற்றத்தில் இருந்தார். வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு எதிராக செயல்படும் அளவிற்கு எந்த ஒரு துணிச்சலான மனிதனும் இல்லை என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய யூகம் முற்றிலும் இன்று பொய்யாக மாறியது. சக்திவேல் தன்னுடைய வலிமையால்
வில்லியம்ஸ் ஃபேமிலியை அழிப்பது என்பது அவருக்கு எறும்பை கொல்வது போன்ற ஒன்றுதான். ரத்தினம் சக்திவேலின் அழைப்பை ஏற்ற பிறகு அவர் உடனடியாக தனது கவனத்தை பிரஸ் மீட் நடக்கும் அந்த இடத்தின் மீது செலுத்தினார். கொஞ்ச நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பு முடிந்த பிறகு மிஸ்டர் சாமின் உதவியுடன் சிவகுமார் இறுதியாக தன்னுடைய பெயரில் இருந்த அழுக்குகளை துடைத்தார். சக்திவேல் திட்டமிட்டபடி எல்லாமே சுமூகமாக நடந்து கொண்டிருந்தது. பத்திரிகையாளர் சந்திப்பு முடிந்ததும் ரத்தினம் தன்னுடைய ஆட்களுக்கு, நம்ம பிளான் பண்ண மாதிரி அந்த ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க என்று அங்கிருந்தவர்களிடம் சொன்னார். அவர்கள் அனைவரும் சரவணன் உருவாக்கிய அந்த அண்டர் கிரவுண்ட் இயக்கத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் அனைவரும் பெரிய பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் அனைவரும் பணக்காரர்களாகவும் இருந்தார்கள். இந்த உலகில் பணமே எதையும் உற்பத்தி செய்யும் என்பதை சரவணன் நன்கு அறிந்திருந்தான். அதனால் தனக்கு கீழ் இந்த ஒரு அமைப்பை அவன் ஆரம்பித்தான். இந்த அமைப்பை சார்ந்த மக்கள் அனைவரும் சரவணனுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ரத்தினம் சொன்னதை கேட்டுவிட்டு சில ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய ஃபேமிலிகளையும் அவர்களுடைய பிசினஸ் பார்ட்னர்களையும் தொடர்பு கொண்டார்கள். அப்போது ஆசியாவில் உள்ள வில்லியம்ஸ் ஃபேமிலியின் பிசினஸ் அனைத்தும் முடுக்கப்பட்டது. இன்னும் சிலர் ஆப்பிரிக்காவில் உள்ள மிகப்பெரிய ஃபேமிலிகளையும் அவர்களுடைய பிசினஸ் பார்ட்னர்களையும் தொடர்பு கொண்டார்கள். அந்த இடத்திலும் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் பிசினஸ் முற்றிலும் முடக்கப்பட்டது. இன்னும் சிலர் ஐரோப்பாவில் உள்ள வணிகர்களையும் அவர்களுடைய பிசினஸ் பார்ட்னர்களையும் தொடர்பு கொண்டார்கள். இந்த நேரத்தில் ஐரோப்பாவிலும் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் பிசினஸ் முற்றிலுமாக முடக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அனைவரும் வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் செய்ததாக செய்திகளை அனுப்பி கொண்டிருந்தார்கள். வில்லியம்ஸ் ஃபேமிலியின் வணிகம் சம்பந்தமான 80% பிசினஸை சரவணனின் ஆட்கள் முடக்கியிருந்தனர். அவர்கள் பிளான் பண்ணினபடியே எல்லாம் நன்றாக முடிந்ததனால் சரவணனின் அண்டர் கிரவுண்ட் அமைப்பைச் சேர்ந்த மக்கள் இப்போது மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இந்த மக்கள் அனைவரும் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த உயரடுக்கு மக்கள் ஆவர். சிலர் சரவணனால் பணியமர்த்தப்பட்டார்கள். அவர்களில் சிலர் ரத்தினத்தாலும் பணியமர்த்தப்பட்டார்கள். அவர்கள் அனைவரும் எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் சக்திவேலுக்காகவும் சரவணனுக்காகவும் செய்த இந்த வேலை அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பணத்தை செலவிட்டாவது வில்லியம்ஸ் ஃபேமிலியின் அத்தனை கான்ட்ராக்டுகளையும் பிசினஸ் பார்ட்னர்ஸ்களையும் பிசினஸ் செய்யாமல் முடக்க வேண்டும் என்பதே. வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு பின்னால் இருந்த ஆதரவையும் அவர்கள் தங்கள் பணத்தால் இப்பொழுது விலைக்கு வாங்கிவிட்டார்கள். வில்லியம்ஸ் ஃபேமிலி தங்களை காப்பாற்றுவதற்காக எவ்வளவுதான் வலை போன்ற ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தினாலும் சக்திவேலும் சரவணனும் அவர்களுடைய அமைப்பும் ஒரு நெருப்பு போல சென்று அதை எல்லாவற்றையும் அழித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் சக்திவேலுக்கும் சரவணனுக்கும் அவர்களுடைய ஆட்களுக்கும் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் இந்த பாதிப்பு போதுமானதாக இல்லை. அவர்கள் மேலும் மேலும் தங்களால் முடிந்த காரியங்களை செய்து கொண்டே இருந்தார்கள். இவர்கள் ஆர்வமாக செயல்பட வில்லியம்ஸ் ஃபேமிலியின் பிசினஸ் வட்டாரம் குறைந்து கொண்டே வந்தது. சசிதரனும் சக்திவேலும் ஒருவரை ஒருவர் கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் எதிர்கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு இடையில் எதுவும் நடக்கவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு சசிதரன் புன்னகைத்துவிட்டு, சக்திவேல், நீங்க வர அப்படின்னா கண்டிப்பா ராகவேந்திரனை இங்க கூப்பிட்டிருப்பேன். அவர் இன்னும் உனக்கு உண்மையானவரா தான் இருக்காரா என்று கேட்டார். மிக பெரிய குடும்பத்தில் பிறந்த சசிதரன் இள வயதிலிருந்தே திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தார். அந்த நேரத்தில் அவர்களுக்கு குழந்தைகளும் இருந்தார்கள். அவருடைய குடும்பம் இந்த ஊரிலேயே மிகவும் பிரபலமான ஒரு குடும்பமாகவும் இருந்தது. காலம் செல்ல செல்ல அவருடைய குடும்பம் குழந்தைகள் பேர குழந்தைகள் என்று பெரிதாக்கிக் கொண்டே இருந்தது. அவர்களுடைய குடும்பம் விருத்தியடைய அவருடைய பிசினஸ் வட்டாரமும் பெரிதாகிக் கொண்டே இருந்தது. அவருடைய நல்ல பெயருக்கும் தன்னுடைய பிசினஸிற்கும் குடும்பமும் ஒரு காரணம் என்று அவர் நினைத்தார். சசிதரன் என்றால் அனைவருக்கும் ஒரு நம்பிக்கையும் பயமும் மரியாதையும் இருந்தது. சசிதரன் எவ்வளவுதான் மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்த ஒரு பெரிய வலுவான ஆளாக இருந்தாலும் அவர் வரும் வழியில் சக்திவேலை பற்றி அனைத்து செய்திகளையும் கேள்விப்பட்டிருந்தார். சக்திவேலுக்கு எவ்வளவு பெரிய படை இருந்தாலும் ராகவேந்திரனுக்கு மட்டும் அவர் அதிகமாக பயந்தார். ராகவேந்திரன் சக்திவேலின் நண்பனாக மட்டுமல்லாமல் ஒரு திறமையான நபர், அதோடு கொடூரமான மனிதராகவும் இருந்தார். அதனால் அவருடன் போராடுவது எளிதான விஷயம் இல்லை. ராகவேந்திரன் எவ்வளவு பெரிய படை வந்தாலும் தனியாக நின்று சமாளிக்கக்கூடிய திறன் உள்ளவர்.